சிவாய் நம. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு வெறும் விவசாயிகளுக்கான பதிவு மட்டுமல்ல, உணவை சாப்பிடக்கூடிய நம்மளை போல எல்லாருக்குமான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவு. நான் ஒரு தன்னார்வலர். என்னை போல பல தன்னார்வலர்கள் மண் வளத்தை காப்பதற்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பதற்காகவும் நிறைய விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ என்னை போன்ற ஒரு தன்னார்வலர் இந்த விவசாயத்தை பற்றி பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க இறைவனோட திருவருள். ஏன்னா நாங்களாம் நாங்கள் உண்டு, எங்களுடைய குடும்பம் உண்டு அப்படின்னு மட்டும் இருந்த எங்களை கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5-6 வருடங்களாக இறைவன் பல நல்ல காரியங்களை செய்ய வச்சிட்ருக்காரு. அந்த நல்ல காரியங்களை செய்வதற்குரிய அறிவுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது எங்களுக்கு இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உண்மையிலே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த அறிவையும் கொடுத்து அதை செய்யக்கூடிய சக்தியையும் கொடுத்து அதை செய்வதற்குரிய மக்களையும் இணைத்து ஒரு விஷயத்தை மாஸ்டர் பிளான் போட்டு செஞ்சிட்ருக்காருன்னா அது இறைவன். சரி, இப்போ இந்த பதிவுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, நேற்றைய தினம் 29/4/2026 சிவன்மலை ஆண்டவர் கோவிலில் பார்த்திங்கன்னா அப்பப்போ யாருக்காவது கனவுல ஒரு சில பொருட்களை அங்கே இருக்கிற அந்த ஒரு பெட்டியில் வைக்க சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நேற்றைய தினம் நாங்கள் திருவாசகம் குழு பாராயணம் பண்ணுற குழு, அதில் இருக்கக்கூடிய அடியார்கள் நாங்கள். அதே சமயம் இறைவனர்களால் பல நல்ல காரியங்களையும் அவர் செய்ய வச்சிட்ருக்காரு. அப்போ அந்த குழுவில் பார்த்திங்கன்னா சிவன்மலை ஆண்டவரோட அந்த எண்ணம் பொருள் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்தது. அதில் பார்த்திங்கன்னா 29/4/2026 முதல் மண் கலயத்தில் தீர்த்தம், மண் மற்றும் ஏற்கலப்பை பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுகிறது. இதுதான் அந்த பதிவில் இருந்தது. அதை பார்த்த உடனே ஆனந்த அதிர்ச்சி. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கடந்த 2 நாட்களாக நம்ம இறைவன் நமக்கு யூடியூப்பில் நமக்காக சில வீடியோலாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதில் 2 வீடியோ காண்பிக்கப்பட்டது. ஒன்று ஆஸ்திரேலியாவிலேருந்து லோக்கல் ஆஸ்திரேலியன் அந்த அம்மா அந்த விளக்கரம்மா பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இந்த ஏப்ரல்ல இருந்து முருங்கை மரம், முருங்கை பவுடர், முருங்கை விதை சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் அவங்க பேன் பண்ணிட்டாங்க. அதாவது அது உணவாக சாப்பிடுவதற்கு தகுதியற்றது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவலை அந்த அம்மா அதில் அந்த வீடியோவில் தெரிவிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் தேடி படித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி படித்து பார்க்குறப்ப முருங்கை சம்பந்தமான முருங்கை பவுடர்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஏற்றுமதி ஆகுது. எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அதில் நிறைய சத்துக்கள் இரும்பு சத்து உட்பட நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், மேற்கத்திய நாடுகளில் அது ரொம்பவும் பிரபலமானது. அப்போ அது ஆஸ்திரேலியன் அந்த நாடு அதை தடுத்திருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால் அது நாவல் ஃபுட். அதாவது நாவல் ஃபுட்னா என்ன சொல்கிறது, திடீர்னு நம்ம ஒரு விஷயத்தை யூடியூப்பில் மற்றதெல்லாம் பார்த்துட்டு சரி அது சாப்பிட்லாம், அது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரியான ஒரு ஃபுட்டு இந்த முருங்கை இலைகளாகட்டும், முருங்கை பவுடர் ஆகட்டும், முருங்கை சம்பந்தமான அத்தனை விஷயங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அது நாவல் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அதனுடைய ஏற்றுமதியை இப்போ முழுமையாக தடை செஞ்சுருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போகக்கூடிய யாராக இருந்தாலுமே இப்போ ஒரு நம்ம வீட்டிலேயே செஞ்ச ஒரு முருங்கைப்பொடி எடுத்துகிட்டு போக முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. சரி, இது மட்டும்தான் அவங்க பேன் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி வேறு என்னெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறப்ப இதே பேன் பார்த்திங்கன்னா, அதாவது தடுக்கப்பட்ட விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேப்பிலை, நம்மளுடைய கருவேப்பிலை, இது போன்ற விஷயங்களுக்கும் ஆஸ்திரேலியாவில் கடுமையான விதிமுறைகள் இருக்குது. நம்ம ஒரு கருவேப்பிலை பவுடரை எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை காஞ்ச லீவ்ஸ் எடுத்துகிட்டு போகிறதோ, காஞ்சதே எடுத்துகிட்டு போக முடியாதுன்னா அப்போனா நம்ம பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாகவோ இல்லைனா வேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாகவோ கண்டிப்பாக ஆஸ்திரேலியா போகிறப்ப எடுத்துகிட்டே போக முடியாது. காஞ்ச பவுடரையே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க பல்வேறு விதமான கடுமையான விதிமுறைகள் இருக்குது. அதையும் தாண்டி எடுத்துகிட்டு போனால் வீசாவிலேயே அவங்க என்ன சொல்கிறது, அவங்க ரத்து செய்யக்கூடிய ஒரு ஆபத்தும் அங்கே இருக்கிறது.
சரி, இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அவங்க வந்து சொல்லக்கூடிய காரணம் வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி முருங்கை மரத்தோட இலைகள்னால வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய, அது வந்து சத்தான ஒரு விஷயமும், அது உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து நம்பலை. அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அக்ரிகல்ச்சரை வந்து, அதாவது விவசாயத்தை அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, காப்பாற்றுறாங்க. என்னன்னு சொன்னால் வேற எந்த விதமான பூச்சியும் வந்துடக்கூடாது. ஒரு இலை வழியாகவோ ஒரு சின்ன முட்டை போயிட்டா கூட நாளைக்கு வந்து அது இன்வேட்னா அந்த பூச்சிகள் வந்து அங்கே போய் நிறைய என்ன சொல்கிறது, ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும், அதை வந்து அழிக்க முடியாது போயிடும் அப்படின்னு சொல்லி பயப்படுறதுனால தான் அவங்க வந்து இந்த நம்மளுடைய வேப்பிலையாக இருக்கட்டும், இல்லை கருவேப்பிலையாக இருக்கட்டும், இல்லை முருங்கையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தடை செய்யறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் அதே ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இப்போ தெரியும் இல்லையா, 80s 90s வந்த அந்த பீட்டி காட்டன், அந்த பீட்டி காட்டன் தான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஜீனை வந்து மரபணுவை மாற்றப்பட்ட ஒரு பீட்டி காட்டன் தான் முதல்ல வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து உங்களுக்கு பூச்சி வராது, நீங்கள் வந்து நல்ல லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகின் பல்வேறு இடங்களில் வந்து இந்த மரபணு மாற்றப்பட்ட பீட்டி காட்டன் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ அறிமுகப்படுத்தப்பட்ட சில வருடங்கள் வந்து அவங்க சொன்னபடி உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு லாபத்தை வந்து விவசாயிகள் வந்து பார்த்தாங்க. எந்த விதமான பூச்சி தாக்குதலும் இல்லை. ஆனால் இப்போ ஒரு 10-15 வருடங்கள் ஆகிவிட்ட இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்டி காட்டன், அந்த பீட்டி காட்டன் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரபணு மாற்றப்பட்ட அந்த விதைகள் வந்து அது வளரும் பொழுது அதிலிருந்து வந்து ஒரு நச்சு, டாக்ஸின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு நச்சு வெளிப்படுது. அந்த நச்சு வெளிப்படும் பொழுது அதில் வரக்கூடிய அந்த புழுக்களாகட்டும் இல்லைன்னா பூச்சிகளாகட்டும் அந்த நச்சுவை வந்து சாப்பிடும் பொழுது அது வந்து இறக்கிறது. இதுதான் இந்த மரபணு மாற்றப்பட்ட ஒரு விதையோட, அது பீட்டி காட்டனாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த ஒரு மரபணு மாற்றப்பட்ட பூச்சிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு விதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து வேலை செய்யும். அப்போ இந்த புழுக்கள் வந்து பால்வாம் சொல்கிறாங்க, அந்த புழுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து அந்த நச்சை சாப்பிட்டு அது வந்து தன்னைத்தானே வந்து அந்த நச்சை எதிர்த்து கொள்ளக்கூடிய, அதாவது இயற்கைக்கு வந்து ஒரு சக்தி உண்டுங்க. அது வந்து என்னென்னா, ஒரு ஸ்பீசிஸ், அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து அழிக்க முற்படுறோம் அப்படின்னு சொன்னால் அதை தன்னைத்தானே காத்துக்கொள்ள அது வந்து போராடும். அப்போ இந்த புழுக்களை வந்து இவங்க வந்து ஒரு நச்சை வெளிப்படுத்தி அதை வந்து மூலம் அழிக்க அவங்க முற்படும் பொழுது அது வந்து ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ எப்படி வந்து அடுத்தடுத்து வர தலைமுறையினர் வந்து தங்களை ஒரு ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு ஏற்க வாழ்வதற்கு பழகி கொள்கிறார்களோ, அப்போ அடுத்தடுத்து வந்த அந்த புழுக்களோட அடுத்தடுத்த சந்ததிகள்லாம் வந்து இது போல் ஒரு நச்சு வருது, அதுக்கேற்ற மாதிரி நம்மளை எப்படி நம்மளை இப்போ தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நச்சை சாப்பிட்டு அதுங்கெல்லாம் இப்போ வந்து நல்லாவே உயிர் வாழ பழகிச்சு. அதனால் இப்போ அந்த மரபணு மாற்றப்பட்ட அந்த பீட்டி காட்டன் அந்த விதைகளை அவங்க போட்டாலுமே கூட அவங்களுக்கு வந்து திரும்பவும் இந்த புழு தாக்குதல் வந்து இருக்கத்தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு பூச்சிகளும் அங்கு தாக்க தொடங்கின்றது. அப்போ வந்து இது வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி இன்ஃபெக்ஷன், செகண்டரி பூச்சி தாக்குதல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, விவசாயிகள் வந்து இன்னமும் நிறைய பூச்சிக்கொல்லியும் களைக்கொல்லியும் அவங்க வந்து போட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இப்போ இந்த பூச்சிக்கொல்லிகள் களைக்கொல்லிகள் போடுறதால என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம்னா, யூரியாவை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். யூரியாவில் வந்து 46% நைட்ரஜன் இருக்குது. அந்த நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரேட்டாக மாறி அது வந்து நம்மளுடைய செடிகளுக்கு வந்து அந்த பச்சையை வந்து கொடுக்குது. செடிகள் வளர்வதற்கு வந்து அது உபயோகமாக இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த நைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த காய்கறிகளாக இருக்கட்டும், கீரை வகைகளாக இருக்கட்டும், நைட்ரேட்டோட ரெசிடியூன்னு சொல்லுவாங்க. அதை வந்து தமிழில் சொல்லணும்னா, நம்ம ஒரு விஷயத்தை போட்டால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்தோட ஒரு கடைசி சில துளிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த இலைகளில் வந்து தங்கி இருக்கும்.
நம்ம எதை உபயோகப்படுத்துகிறோமோ, இப்போ அதாவது மாட்டுக்கு வந்து நம்ம வந்து என்ன ஒரு சாப்பிட கொடுக்குறோமோ அதுக்கேற்ற ஸ்மெல் வந்து நம்மளுடைய மாட்டோட அந்த பாலில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ மாடு என்னமோ சாப்பிட்டுட்டு அதுக்கு ரத்தத்துக்குள்ளே போயிட்டு அந்த பாலாக வந்து நமக்கு கறக்கும் பொழுது அதனோட அந்த ஸ்மெல் வந்து இன்னமும் அந்த பாலில் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனோட ரெசிடியூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதனோட தாக்கம். அப்போ அதே தாக்கம் இந்த நைட்ரேட்டோட தாக்கம் வந்து அதனுடைய கழிவுகளான்னு சொல்லலாம், இல்லை அதனுடைய பதிவுகளாக இருக்கட்டும், நம்மளோட சாப்பிடக்கூடிய நம்மளோட உணவுகளில், அது காய்கறியாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், கீரைகளாக இருக்கட்டும், அதில் வந்து நிறைய வந்து இருக்குது. கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 20 நாள் 25 நாள் பயிர் அப்படிங்கிறதால அதில் வந்து அதிகமான அந்த தாக்கம் வந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த கெமிக்கல் ரசாயன உரங்கள் வந்து நம்ம போடும் பொழுது அதனுடைய தாக்கம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவுகளில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். இதில் வந்து மன்னிக்கணும், இவங்க வந்து பூச்சிக்கொல்லி, இப்போ அந்த பூச்சி வராதுன்னு முதல்ல நினச்சாங்க, இப்போ பூச்சி வருது. அப்போ அந்த பூச்சிக்கொல்லியும் அதோட கூட களைக்கொல்லியும் இவங்க போடும் பொழுது அப்போ அதனுடைய தாக்கம் வந்து உணவுகளிலும் இருக்கிறது. அப்போ உணவில் இருக்கும் பொழுது மண்ணில் இல்லாமல் இருக்குமா? அப்போ மண் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மண் வந்து வேதிவினை புரிந்து, இவங்க போடுறதெல்லாம் கெமிக்கல் இல்லையா, அது மண்ணோட தண்ணியோட கலக்கும் பொழுது வேதிவினை புரிந்து அதில் வந்து பலவிதமான உப்புக்களாக மாறுகிறது. நம்ம தமிழில் வந்து ஒரு பழமொழி உண்டுங்க, நம்ம தமிழ் சொல்லாத எதுவுமே இல்லை. அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இப்போ நம்ம தமிழை எடுத்துட்டிங்கன்னா, பல்லுயிர் ஓம்புதல், எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அப்போ நம்ம வந்து எல்லாரையும் அரவணைச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம தமிழ் வந்து சொல்லுது. நம்மளுடைய ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நம்ம முன்னோர்களுடைய எண்ணங்கள் வந்து மிக உயர்ந்த எண்ணங்களாக இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோம் இன்றைய நிலையில் வந்து, ஆனால் நம்மளுடைய தமிழ் சார்ந்த அந்த முன்னோர்களுடைய எண்ணங்கள் வந்து எல்லா உயிரையும் அரவணைச்சு போகணும். அப்போ நம்ம அப்படி நினைக்கிறோம். அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து, மேற்கத்திய நாடுகள் வந்து என்ன ஆகுதுன்னா, நான் வாழணும்ப்பா, நான் எனக்கு எந்த உயிரை அழிச்சாலும் எனக்கு கவலை இல்லை. அதனால தான் வந்து அவன் ஜிஎம் மரபணு மாற்றிய அந்த ஒரு உணவை வந்து அவனுக்கு அப்படி தோணுது. அவனுடைய எண்ணத்தில் வந்து அந்த மாதிரி நான் அந்த அந்த பூச்சியை நான் வந்து அந்த வேரோடு நான் அழித்து விட்டு நான் வந்து உயிர் வாழ்கிறேன். இந்த ஒவ்வொரு உயிரும் இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது. அதை நம்ம விரட்டலாமே தவிர அதை வந்து அந்த அந்த வம்சத்தையே நான் அடியோடு அழிப்பேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த மேற்கத்திய நாடுகள் வந்து இறங்குது. ஆனால் இங்கே அந்த இயற்கை வந்து என்ன பண்ணுதுன்னா, நீ இப்படி பண்ணியா, உனக்கு அதுக்கு விட நான் அதிக வீரியமுள்ள நான் இன்னொரு பூச்சியே இல்லை அதே பூச்சி வம்சத்தையே நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையும் கங்கணம் கட்டிக்கிட்டு இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து இவங்க செய்கிற ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினையே இயற்கை கொடுக்கிறது. அப்போ இந்த நாடுகள் வந்து இந்த பிடி போன்ற மரபணு மாற்றப்பட்ட விதையும் கொடுத்து, உங்களுக்கு நான் இதை மட்டும் கொடுக்கல, உங்களுக்கு இதை திரும்பியும் உங்களுக்கு வராமல் இருக்கு, அதுக்காக வந்து நான் வந்து ஒரு களைக்கொல்லியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதோட கூட ரசாயன உரத்தையும் நான் கொடுக்குறேன். எப்படி எல்லாமே நமக்கு என்ன, எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறாங்க, எல்லாத்தையுமே நமக்கு காசு. இப்போ இந்த பிடி காட்டன் உபயோகப்படுத்தின விதைகள் வந்து பார்த்திங்கன்னா, திருப்பியும் அவங்கக்கிட்டே இருக்கிற விதைகளை வச்சு அவங்க உபயோகப்படுத்த முடியாது, திருப்பியும் அந்த கம்பெனிக்கிட்ட காசு கொடுத்து தான் வாங்கணும். அப்போ ஒவ்வொரு முறையும் அவங்ககிட்ட வந்து நம்ம தொடர்ந்து அந்த விதைகள் அவங்க கொடுக்கலன்னா நம்ம அதை உபயோகப்படுத்த முடியாது. இதே வந்து ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, அவங்க தான் எல்லா விதைகளையும் வந்து வச்சுருக்காங்க, நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்டு தான் அந்த விதைகளை நம்ம வாங்கணும், அவங்க விதைகள் கொடுக்காம நம்ம விதைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்தால் நம்ம என்ன ஆகும்ன்றது யோசிச்சு பாருங்க. இதுலேயும் நம்மளுடைய முன்னோர்களை நாம் இங்கு நினைத்து பார்த்து மிகுந்த நன்றியோட அந்த எண்ணங்களுக்கு எப்பேற்பட்ட அற்புதமான நன்மை புரியும் எண்ணங்கள். நம்மளோட ஒவ்வொரு கோவில் கலசங்களிலும் நாம் விதைகளை வைத்திருக்கிறோம். எது இந்த மாதிரி ஜிஎம் மாடிஃபைட் விதையோ ஹைபிரிட் விதையோ கிடையாதுங்க. அதெல்லாம் போட்டால் திருப்பியும் வராது. ஒருவேளை ஏதாவது ஒரு இயற்கை சூழலின் காரணமாக நமக்கு வந்து ஒரு விதைகளே இல்லை அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு கோவில் கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது அந்த மேலே வந்து கலசங்களில்
அந்த விதைகள் வந்து பாதுகாக்கப்படுகிறது. அதில் போடப்பட்ட விதைகள் வந்து 12 வருஷம்னு சொன்னாலும் 20 வருஷம் 25 வருஷங்கள் ஆனாலும் அழியாமல் கெட்டு போகாமல் மிக நன்றாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் பின்னாண்ட வரவனுக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாது, அப்படி ஒரு கஷ்டம் வந்தால் அதில் அவங்கள பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய விஷயங்களை யோசித்து இவங்க செய்கிறாங்க. ஆனால் மேற்கத்திய நாடுகள், நான் வாழணும்ப்பா, நான் யாரை வேணாலும் நான் அடிமைப்படுத்துவேன், நான் எந்த ஒரு உயிரினத்தையும் நான் வந்து கொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், மனிதர்கள் உட்பட. இதை தான் வந்து ட்ரம்ப் வந்து சொன்னார், நான் ஈரானின் வம்சத்தையே அந்த சிவிலைசேஷனே நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரம்ப் வந்து அந்த சொல்வதற்கு நம்ம ஒரு ஒரு உயிரை நம்ம கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு வேதனையோ ஒரு வருத்தமோ இல்லாமல் ஒரு முழு சிவிலைசேஷனையே நான் அழிப்பேன். அது வந்து அந்த நாட்டில் பல்வேறு இடங்களில் எதிரொலிக்கிறது. இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் அவங்க வந்து விளைநிலங்களை, ஏகப்பட்ட விளைநிலங்களை தானே வந்து வாங்கி போட்டிருக்காங்க. இதே போல் GM மாடிஃபைட் மரபணு மாற்றப்பட்ட இந்த விதைகளுக்கும் அதை குறித்த ஆராய்ச்சிகளுக்கும் அவர்கள் வந்து கோடிக்கணக்கில் அவர்கள் வந்து செலவழிக்கிறார்கள். ஏன்னா அந்த கோடிக்கணக்கில் செலவழித்து நம்ம உலகத்தில் இருக்க மற்ற நாடுகளோட மண்ணையும் மனிதர்களையும் சுரண்டுவதற்கான அது ஏற்பாடு. தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக இப்போ முழுமையாக புரிஞ்சு கொள்வதற்கு ஒரு மரபணு மாற்றப்பட்ட ஒரு விதை வந்து ஒரு நாட்டுக்கு வரும் பொழுது அப்போ அந்த விதைகளை வாங்குவதற்கு நாம் அவர்களையே நம்பி இருக்க வேண்டும். அந்த விதைகள் போட்டு அதற்கப்புறம் அதில் வந்து ஏதாவது பூச்சி வந்ததுன்னா நம்ம போடுற ரசாயன உரம், நம்மக்கிட்ட இருக்கிற உரங்கள் வந்து அதில் சரியாக வருமானு தெரியாது, அவங்க கிட்ட தான் அந்த ரசாயன உரம் வாங்கணும். திரும்பவும் அதில் ஏதாவது களைகள் வந்தால் அவங்க கிட்ட தான் அந்த களைக்கொல்லி வாங்கணும். திரும்பவும் இதெல்லாம் போட்டு வேற ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைக்கு திரும்பவும் அவங்களே ஒரு ரசாயன உரம் கொடுப்பாங்க, அவங்களே ஒரு களைக்கொல்லி கொடுப்பாங்க, அவங்களே ஒரு விதை கொடுப்பாங்க. ஆக எல்லாவற்றிற்கும் அவர்களை சார்ந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஈரான் அமெரிக்காவில் நடக்கிற போர்னால இன்று விலை, அதாவது கச்சா எண்ணெய் விலை ஏறிடுச்சு. அதிலிருந்து வரக்கூடிய நமக்கு வந்து சமையல் வாயு, அதுக்கப்புறம் யூரியா, இதெல்லாம் நமக்கு கிடைக்காமவும் போகுது, விலையும் அதிகமாயிடுச்சு. அப்போ அந்த சமையல் வாயு இல்லைன்றப்ப இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து பல உணவகங்கள் வந்து சில உணவகங்கள் வந்து இழுத்து மூடிட்டே போயிட்டாங்க. சில உணவகங்கள் வந்து ஒரு முக்கியமான உணவுகள் மட்டும்தான் எங்களால் தயாரிக்க முடியும், ஏன்னா போதுமான அளவு எரிவாயு இல்லை. அப்போ என்ன ஆகுது, நம்மளுடைய தினப்படி வாழ்க்கை வந்து இங்கே பாதிக்கப்படுகிறது. அப்போ சமையல் எரிவாயு இல்லைன்றதால கொஞ்சம்தான் பாதிக்கப்பட்டது. ஆனால் நாளை விதைகளே இல்லை என்றால் விதைகளுக்கே நாம் அவர்களை தான் நாம் நம்பி இருக்க வேண்டும். என்கிட்ட வந்து நீ காலில் விழுடா அப்படின்னு சொன்னால் நம்ம வேறு வழி இல்லை, காலில் விழுந்து கெஞ்சி கதற தான் வேணும். ஐயோ எனக்கு சாப்பாடு இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது. எப்பேற்பட்ட ஒரு வேதனையான ஒரு விஷயம். நாளை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டு செல்ல போகிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருமே, நம்ம ஒவ்வொரு விவசாயி மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். அப்போ நம்முடைய முன்னோர்கள் நாளைக்கு அந்த உங்களுக்கெல்லாம் விதை கிடைக்காம நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி கோவிலில் கலசத்தில் விதைகளை வைத்து விட்டு போகிறார்கள். அதை வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களால் நம்ம வந்து அதை ஒரு சடங்குகள், அர்த்தமில்லாத சடங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அதை எதற்காக அவர்கள் செய்தார்கள், அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிற புரிந்து கொள்ளும் அறிவு இல்லாத நாம் கடவுளையும் பழிக்கிறோம். அவர்கள் அதாவது சடங்குகளாக அவர்கள் செய்துவிட்டு போனாலும் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை செய்யும் விஷயம் வந்து அடங்கி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க தவறுகிறோம். ஆனால் வெளிநாடுகள், மேற்கத்திய நாடுகள் எதை செய்தாலும் அதை அப்படியே நம்ம வந்து பின்பற்ற நம்ம வந்து அப்படியே வேக வேகமாக பின்பற்றுறோம். அதில் இருக்கிற நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிக்க கூட இல்லை. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோ பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது ரெண்டுமே நானாக தேடி போகலைங்க. அந்த 2 வீடியோவும் என்னை தேடி அந்த யூடியூப்பில் வந்து உங்களுக்கே தெரியும் ரெக்கமெண்டட் வீடியோ அப்படின்னு சொல்லி வந்தது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து நம்மளுடைய அமர்நாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை வகை,
அதில் அமர்நாத்துங்கிறது வந்து ஒரு ரொம்ப புரதச்சத்து நிறைந்த ஒரு நம்ம சிறுதானியம் போன்ற ஒரு தானியம். சரிங்களா? அது காலமாக எத்தனையோ வருடங்க 1000 வருடம் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே அது வந்து ஒரு உணவாகவே, புரதச்சத்து நிறைந்த உணவாகவே நமக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கும் அது உணவு தான். ஆனால் அந்த உணவு இந்த அமர்நாத்னு சொல்லக்கூடிய அதுலேயே வந்து 2-3 வகைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் மட்டும் வித்தியாசமாகும். நம்ம அமர்நாத்னே அது பேர் வச்சுப்போம். அந்த அமர்நாத்தை குடும்பத்தை சேர்ந்த சில வகை செடிகள் வந்து அவங்க போடக்கூடிய சோயாவாக இருக்கட்டும், இல்லைன்னா வேற மக்காச்சோளமாக இருக்கட்டும், அதை விட இந்த செடி மிக வேகமாக வளர்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது ரொம்ப வேகமாக வளருது, எங்களுக்கு தடையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அழிப்பதற்கு, அந்த அமர்நாத்தின் குடும்பத்தையே அழிப்பதற்கு அவங்க வந்து ஒரு களைக்கொல்லியும் ரசாயன உரத்தையும் பூச்சிக்கொல்லியும் அவங்க வந்து இப்போ தயாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஏமா அங்கே தாம்மா நடக்குது, நம்ம ஏமா அதில் கவலைப்படணும், நீங்கள் ஏமா இதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்போ கொரோனா வந்து எங்கேயோ தான் வந்தது, எப்படி வந்து உலகெங்கும் பரவியது? அப்போ இப்போ ஆஸ்திரேலியா வந்து ஏன் வந்து ஒரு நம்ம கருவேப்பிலையை ஒரு இலையே வந்து அங்கே கொண்டு போகிறதுக்கு எதற்காக தடை செய்கிறது? ஆஸ்திரேலியா மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவும். நீங்கள் அமெரிக்காவுக்கு இன்றைக்கி ஒரு விஷயத்தை வந்து ஒரு பூண்டையோ இல்லை ஒரு கருவேப்பிலையோ எந்த விதமான உணவுப் பொருட்கள் ஈவன் பவுடராக இருந்தாலுமே எடுத்துகிட்டு போக மிகப்பெரிய தடை அமெரிக்காவில் விதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி நீங்கள் உள்ளாரியே அமெரிக்காவுக்குள்ளார நுழைஞ்சிடவே முடியாது. அவரவர்கள் அவங்கவுங்க நாட்டை பாதுகாத்துக்கிறாங்க. ஆனால் அவங்க நாட்டில் டெக்னாலஜின்ற பேரை சொல்லி தொழில்நுட்பத்தில் நாங்கள் வந்து எல்லாத்தையும் மாற்றிருக்கோம், இதெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேசி மயக்கி அதையெல்லாம் வந்து மற்ற நாடுகளுக்கு கொடுக்குறாங்க. எதுக்கு? காசு சம்பாதிக்க. அவ்வளோ தூரம் அவன் கோடிக்கணக்கில் அவன் செலவு பண்ணியிருக்கானா, அவன் எடுக்கணும்ல. அது எடுக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இல்லாமையே வந்து அவன் வந்து செலவு பண்ணுவான். ஆக அத்தனை வழிமுறைகளும் எதன்னா அடுத்த நாட்டுக்கு அதை அனுப்பிச்சு அடுத்த நாட்டை தன்னை சார்ந்து இருக்கும் வகையில் செய்வது. அப்போ இவங்க வந்து எவ்வளவு தூரம் பணத்திற்கு மட்டுமே முக்கியத்துவத்தை கொடுத்து, நம்ம முன்னோர்கள் பல்லுயிர் பாதுகாத்தல் அப்படிங்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா, இவர்கள் வந்து எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லைப்பா, எந்த உயிரினத்தை பற்றியும் கவலை இல்லை, அவன் தான் சொல்கிறானே எனக்கு மனுஷங்களை பற்றியே கவலை இல்லை, அப்புறம் மற்ற உயிரினங்கள் பற்றி எனக்கு என்ன கவலை? எனக்கு தேவை பணம், எனக்கு தேவை நான் எல்லோரையும் ஆட்சி செய்கிறேன்ற அதிகார அந்த வெறி. ஆக இதையெல்லாம் அவங்க வச்சுட்டு இவ்வளவு விஷயங்களையும் கொண்டு வராங்க. ஆக இந்த அமர்நாத்ன்ற இந்த கீரை, அந்த கீரை அது கீரையாகவும் சரி தானியமாகவும் சரி உண்மையிலேயே சத்து நிறைந்தது. இந்த அமர்நாத் கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து எனக்கு வந்து முழுமையாக தெரியல, ஆனால் அதுலேயே நம்மளுடைய சிறுகீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை இது எல்லாமே அந்த குடும்பத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் அன்னைக்கு அமெரிக்காக்காரன் வந்து அங்கே வந்து தயாரிக்கக்கூடிய அந்த களைக்கொல்லியாக இருக்கட்டும் பூச்சிக்கொல்லியாக இருக்கட்டும் நாளை பல இடங்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, கொரோனா மாதிரி. அப்போ நாளை நம்ம இன்னைக்கு வழக்கமாக சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய சத்து மிக்க சிறுகீரையோ முளைக்கீரையோ அரைக்கீரையோ தண்டுக்கீரையோ நாளை இல்லாமல் போகலாம். நடக்காதுன்னு நினைக்காதீங்க, நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இவ்வளவு விஷயத்தையும் வந்து இன்னைக்கு நம்ம வந்து எதையும் தீர்மானிக்கிறது இல்லை. நம்ம வந்து ஒரு அரசை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகளை வைத்திருக்கிறது. அந்த அதிகாரிகள் அவங்க வந்து இவ்வளோ விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா வந்து பணத்துக்கு ஆசைப்படாமல் இருக்கணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக பல்வேறு விஷயங்கள் வந்து ஒவ்வொரு நாட்டிலுமே புகுத்தப்படுகிறது. அப்போ நம்ம போய் எல்லாரோடையும் சண்டை போட்டு நம்ம டைமை வந்து வீணாக்கி கொண்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து வாழ முடியாது. ஒரு பூச்சி வந்து தன்னை ஒரு பூச்சிக்கொல்லி அவங்க வந்து இந்த அமெரிக்கா போன்ற வெளிநாடுகள் வந்து ஒரு பூச்சிக்கொல்லியை வந்து கொடுக்கும் பொழுது ஒரு பூச்சி இனம் வந்து தன்னைத்தான் பாதுகாத்து கொள்ள அந்த பூச்சி நச்சையை தாண்டி வாழக்கூடிய சக்தியை ஒரு பூச்சியினால் வளர்த்து கொள்ள முடியும் என்றால் நாம் மனிதர்கள் அல்லவா, நம்மளால அந்த சக்தி இல்லையா? நமக்கு அந்த சக்தி இல்லையா? அந்த சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறார். அதுதான் குரு
ஜெகத்குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்த மருத்துவர். அவர் வள்ளலார் வழி வந்தவர். வள்ளலாரோட பல்வேறு விதமான ஓலைச்சுவடிகளை வைத்து அவர் பல்வேறு விதமான சித்த மருத்துவ சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அவர் வந்து மக்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த விதத்தில் இறைவனர்களால் இந்த யாரையும் சார்ந்து இருக்காமல், இது ரொம்ப முக்கியமான விஷயம், யாரையும் சார்ந்து இருக்காமல் ஒவ்வொரு விவசாயியும் தானே உருவாக்கி கொள்ளக்கூடிய உயிரியல் நுண்ணுயிரி ஒரு திரவத்தை கண்டுபிடித்திருக்கிறார். இது என்ன இருக்கு, இதை எப்படி செய்யறோன்ற பார்க்கறதுனால இதில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட மாடுகளோட சாணம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோமியம். ஒருவேளை எனக்கு கோமியம் கிடைக்கலப்பா, நான் வீட்டில் மாட்டு வச்சில்ல, கோமியம் கிடைக்கல, சாணம் வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து கிடைச்சிடும் ஈஸியாக. கோமியம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு மாற்றாக புளிச்சக்கீரை சாறு. ஸோ சாணம், கோமியம், நாட்டு சர்க்கரை இது ஒரு பார்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கற்றாழை மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். ஒரு 30 லிட்டர் மழை தண்ணி இல்லைன்னா சாதாரண தண்ணிங்க, வெறும் சாதாரண தண்ணி 30 லிட்டர், ஆனால் குளோரின் கலக்காத ஒரு சாதாரண தண்ணி. அந்த தண்ணியில் நீங்கள் வந்து சாணம், கோமியம், நாட்டு சர்க்கரை கலந்து வைத்த 3 நாட்கள் கலந்து வைத்த ஒரு கலவை, அத்தோடு கூட கற்றாழை ஒரு 4 கிலோ, 2 கிலோ வந்து எருக்கம் இலை இல்லைனா வெப்பாலை இலை இல்லைனா காட்டு அம்மனுக்கு, அந்த மாதிரி ஒரு 8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த எருக்கம், வெப்பாலை, கம்மார் வெற்றிலை, காட்டு அம்மனுக்கு, இந்த 4 ரொம்ப முக்கியம். அதில் ஏதாவது ஒன்றுங்க, அதுவும் எவ்வளோ, 2 கிலோ. கற்றாழை 4 கிலோனா இந்த எருக்கம் 2 கிலோ இல்லைன்னா கம்மார் வெற்றிலை 2 கிலோ, அந்த மாதிரி ஏதானும் 2 கிலோ மட்டும் எடுத்து ரெண்டுத்தையும் அரைச்சி அதை 3 நாள் அப்படியே வைக்கணும். 2வது நாள் அதில் கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ வந்து ஒரு வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ அதை சேர்க்கணும். இந்த 2 கலவையும் 3 நாள் கழித்து இது ரெண்டுத்தையும் எடுத்து அந்த 30 லிட்டர் தண்ணியில் கலக்கணும். அதோடு கூட இயற்கை உரம் போடப்பட்ட ஒரு கைப்பிடி மண். அது எதுக்குன்னா அதுலேயும் நுண்ணுயிரிகள் இருக்குது. அவங்கவுங்க அந்த ஊரை சேர்ந்து அந்த மண் போடும்போது அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற ஒரு நுண்ணுயிர்கள் வந்து வளரும். அதோட இதுவே போதுமானது. இத்துடன் கூட நீங்கள் வந்து உங்ககிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் கடல் நீர், ஏன்னா கடல் நீரில் 80க்கும் மேற்பட்ட தாது சத்துக்கள் இருக்கிறது, அது ஒரே 1 லிட்டர். அப்படி கடல் நீர் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா அயோடின் கலக்காத ஒரு 30 கிராம், 30 லிட்டருக்கு 30 கிராம் கல்லுப்பு, அயோடின் கலக்காத ஒரு கல்லுப்பு போட்டு கலந்து அதை வந்து நம்ம கடிகார முள் சுற்றுற மாதிரி அந்த அதாவது நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, கடிகார முள் சுற்றுற திசையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் திசையிலேயே 60 முறை காலையிலையும் சாயந்தரமும் சுற்றி வைக்கணும். அது எதற்காகன்னா ஆக்சிஜன் உள்ளார போகிறதுக்கும் அந்த நுண்ணுயிரி வளர்வதற்கும். மேலே வந்து ஒரு துணி போட்டு கட்டிடணும், ஏன்னா இதிலிருந்து வாயு வரலாம், மேலேருந்து உள்ளார இருந்து ஆக்சிஜன் வந்து உள்ளார போகணும். அதை இறுக்கமாக மூடி வைக்காமல் ஒரு துணி போட்டு கட்டணும். தேவையில்லாத கொசு வந்து உள்ளார போகாமல் முட்டையிடாமல் இருக்கும். இவ்வளோதாங்க. தினமும் இதை வந்து ஒரு 7 நாளைக்கு பண்ணிங்கன்னா கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்கக்கூடிய இந்த திரவம் தயார். சரிம்மா, நீங்கள் இந்த கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்கக்கூடிய திரவம் தயார்னு சொல்லிட்டீங்க, இது வந்து விவசாயத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எப்போ வந்து ஒரு நம்மளை போன்ற மனிதர்களாக இருக்கட்டும் இல்லைனா வந்து பயிர்களாக இருக்கட்டும், இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பூச்சிக்கொல்லிலாம் வந்து நான் உனக்கு பூச்சியை சாவடிவதற்கு நான் வந்து ஒரு நச்சை நான் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி அவன் க்ரியேட் பண்ணால் 10-15 வருஷத்தில் அந்த பூச்சியை என்ன பண்ணுது, நீ வாடா நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை விட நான் ஸ்ட்ராங்காக வந்து என்னை நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திடுச்சு. அதனால் அவனுக்கு என்ன ஆகுது, அந்த பூச்சிக்கொல்லியை போட்டால் அந்த பூச்சி சாக மாட்டேங்குது. ஒரு பூச்சி இனத்திற்கு இருக்கக்கூடிய அதே விஷயத்தை ஒரு மனிதனும் ஒரு பயிரும் தன்னாலே வளர்த்து கொள்ள முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது எப்படி வரும்? அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வருவதற்கு நமக்கு தேவை நுண்ணுயிரிகள். நான் சொல்கிறது நமக்குன்னு சொல்கிறது நம்மை போன்ற மனிதர்களுக்கும் சரி, நமக்கு இந்த பயிர்களுக்கும் சரி. இது ரெண்டுமே, மண்ணும் சரி, மனிதனும் சரி, பயிரும் சரி, இது 3மே ஒரே விஷயத்தை சார்ந்திருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகள். இப்போ நம்மை போன்ற மனிதர்கள் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்,
அந்த சாப்பாடு வயிற்றுக்குள்ளார போயிட்டு அங்கே அமிலத்தில் எல்லாம் வயிறு வந்து எல்லாத்தையும் என்ன சொல்கிறது ஒரு கூழாக்கி கொடுக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், அந்த நுண்ணுயிரிகள் வந்து இதை நொதித்து அதில் இருக்கிற சத்துக்களை, கார்போஹைட்ரேட்னா அது குளுக்கோஸாக, அதுக்கப்புறம் புரோட்டீன்னா அமினோ ஆசிடாக, இது எல்லாமே மாற்றி நம்மளுடைய ரத்தத்திற்கு எடுத்து சென்று அங்கே தான் நம்மளுடைய அந்த சத்துக்கள் வந்து உடலுக்குள்ளாரே உள்வாங்கப்படுகிறது, அப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க. அப்போ இந்த சத்து குறைவாக, அதாவது இந்த சத்துக்கள் வந்து பல பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவனுக்கு வேணாண்டா எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புல ஓட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அது எதற்குன்னா, இந்த நுண்ணுயிரிகள் வந்து நம்ம உடலில் வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த நொதித்தல் வந்து சரியாக ஏற்படாது. அப்போ சத்து வந்து பார்த்திங்கன்னா உடலில் சென்று சேராமல் அப்படியே நேராக கழிவுக்கு போயிடும். இதை புரியுறபடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் எடுக்கும் பொழுது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு எஃபெக்ட், ஒரு பக்க விளைவாக வந்து பார்த்திங்கன்னா பேதி ஆகலாம். அப்போ பேதி ஆகிறப்ப வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க, என்னப்பா ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டியா, உடம்பு சூடாயிடுச்சு, மோரக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியான்னு தெரியாது, நம்ம வயிற்றில் இருக்கிற எல்லா பாக்டீரியாவும் அது கொண்டுரும். அப்போ அந்த பாக்டீரியாவோட அளவு வந்து கம்மியாக இருக்குது. அப்போ மோர் குடிங்க அப்படின்னு சொல்கிறப்ப மோரில் என்ன இருக்குது, நல்ல பாக்டீரியாஸ் நிறைய இருக்குது. அப்போ நம்ம வயிற்றுக்குள்ளார போகிறப்ப அந்த நல்ல பாக்டீரியாவோட எண்ணிக்கை அதிகமாகுது. இந்த எண்ணிக்கை அதிகமாக நம்ம உடம்புக்கு என்ன தேவைன்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லப்படக்கூடிய நமக்கு பீஸாவாக இருக்கட்டும், பர்கராக இருக்கட்டும், பரோட்டாவாக இருக்கட்டும், இல்லை மாவுச்சத்து நிறைந்த உணவுகளாக இருக்கட்டும், நம்ம நிறைய மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடும் பொழுது அந்த பாக்டீரியாவும் வளரணும்னா அதுக்கு உணவு தேவை இல்லையா, அதற்கு தேவையான நார்ச்சத்து அதுக்கு கிடைப்பதில்லை. ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து அதற்கு கிடைப்பதில்லை. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு ஆட்டும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து உளுந்து போடும்போது கொஞ்சோண்டு தாங்க அந்த வெந்தயம் வந்து போடுவாங்க. எதுக்குன்னா அதில் இருக்கிற நார்ச்சத்து. அது இல்லாமல் அது நுண்ணுயிரியை வந்து அந்த நுண்ணுயிரி வரணும் இல்லையா, அது நமக்கு மாவு வந்து புளிக்கணும் இல்லையா, அது நுண்ணுயிரி வேணும்னா இந்த வெந்தயத்தில் இருக்கிற நார்ச்சத்து அந்த நுண்ணுயிரியை வளர்க்கும், பெருக்கும். ஆக இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க. ஆனால் நமக்கு எதுக்குன்னே தெரியாது. நம்ம வந்து சரி கொஞ்சம் வெந்தயம் போட சொல்கிறாங்களா, வெந்தயம் போடுவோம். அது ஏன்ற அறிவை அவங்களும் நம்ம சொல்லலை, நம்மளும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லை படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கும் இல்லை. ஆனால் இப்பொழுது அந்த காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ அந்த நுண்ணுயிரி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அந்த நுண்ணுயிரி சாப்பிடுபவர்கள் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. யாருக்கெல்லாம் வந்து இந்த இப்போ இங்கிலீஷில் சொல்லணும்னா ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நுண்ணுயிரியை எப்படி நம்ம முன்னோர்கள் நமக்கு முன்னாடி கொடுத்தாங்க, நம்ம பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வைப்பா உனக்கு வந்து அந்த நுண்ணுயிரி வளரும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்தாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய இட்லி வழியாக நமக்கு கொடுத்தாங்க, நம்ம சாப்பிடக்கூடிய ஊறுகாய் வழியாக நமக்கு கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து பரோட்டாவையும் மாவுச்சத்து நிறைந்த பொருட்களையும் தான் நம்ம தேடி ஓடிட்டு இருக்கோமே, பீட்சா பர்கர் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் இல்லையா. இப்போ அந்த நுண்ணுயிரிக்கு திரும்ப வருவோம். அந்த நுண்ணுயிரி ஒவ்வொருட உடம்பில் வந்து அதிகமாகும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அதனால் என்ன பண்ணுது, வேறு ஏதாவது நோய் வந்தாலும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் வந்து தாராளமாக பெருகி அந்த நோயை உள்ளே வராமல் தடுத்து அங்கேயே தடுக்கப்பட்டு விடுகிறது. அப்போ அதே தான் வந்து அந்த பூச்சி இனம் என்னை கொல்றதுக்கு நீ வந்து மருந்து தயாரிச்சியாப்பா, நான் உனக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்னுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை நான் அதிகப்படுத்திக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பூச்சி இனம் அவனுக்கு வந்து தலைவலியை கொடுக்குது. ஒரு பூச்சி இனம் அவனுக்கு தலைவலியை கொடுக்கிறது. ஆனால் நம்மளை போன்ற மனித இனம் அவன் சொல்கிறத கேட்டு நம்ம யோசிக்காமல், அப்படியா நீ சொன்னால் கரெக்டாக, வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டான்பா, இது நம்ம ஊரில் இருக்கிற ஒரு விஷயம், வெள்ளைக்காரன்னா பொய் சொல்ல மாட்டான், அவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அவன் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு ரொம்ப படித்தவன்பா, அவன் வந்து ஆராய்ச்சி செஞ்சு எல்லாத்தையும் பண்ணுவான்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம மனிதர்களிடம் நம்ம நாட்டில் வந்து நிறைய இருக்குது. அப்போ இந்த குரு பஞ்சகவியம், ஜகத்குரு ஐயா கண்டுபிடித்த இந்த குரு பஞ்சகவியத்தில் என்ன இருக்குது, ஒவ்வொரு விவசாயியும் தானே உருவாக்கி கொள்ளக்கூடிய இந்த நுண்ணுயிரி திரவம்,
அது வேற யாரும் கூட நீங்கள் வேற யாரையும் சார்ந்து நிற்க வேணாம், நீங்களே தயாரிச்சுக்கோங்க. அதில் வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது. அப்போ நம்ம மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி மண் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு கைப்பிடி மண்ணிலையும் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குங்க. அதாவது மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய உயிரினங்களான நம்ம மாதிரி மனிதர்களாக இருக்கட்டும், நம்ம மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்க எத்தனை மனிதர்கள் மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 கோடி இருக்குங்க. அதோட கூட சேர்த்து விலங்குகள், பூச்சிகள், பறவைகள், இந்த மாதிரி எல்லா மாதிரியான உயிரினங்களை எடுத்தாலும் ஒரு லட்சக்கணக்கான கோடிகள் கொண்ட உயிரினங்கள் இருக்குன்னு வச்சுப்போம். அதை விட அதிகமாக இந்த உலகத்தில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்திங்கன்னா அந்த மண்ணில் இருக்க உயிரினங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் அந்த உயிரினங்களை கொன்றுதான் இன்றைய காலகட்டத்தில் வந்து ரசாயன உரம் போடப்பட்டு அந்த உயிரினங்கள் கொல்லப்பட்டு தான் நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்குது அப்படின்னா அதுதான் உண்மை. எவ்வளோ நாள் கிடைக்கும்? அந்த மண்ணை கொன்னுட்டு இப்போ 10 வருஷம் கிடைக்கலாம், 20 வருஷம் கிடைக்கலாம். போய் கூகுளில் ஒவ்வொருத்தரும் நம்ம சாயில் ஃபெர்டிலிட்டி, மண் வளம் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க. 2050க்கு உள்ளார 90லிருந்து 95% வரைக்கும் சதவீதம் வரைக்கும் நம்மளுடைய மண் வளம் மலடாகி கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து உணவு கிடைக்காது நம்ம சொல்லலைங்க, உலகத்தில் இதை வந்து இப்படி தான் ஆகுது அப்படின்னு சொல்லி உலக அளவிலேயே இதை வந்து சொல்லி இந்த அபாயத்தை பற்றி எல்லாரும் யோசிங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மண் வளம் எதனால் பாதிக்கப்படுது? மண்ணை வந்து உப்பாக்கி கொண்டிருக்கிறோம், மண்ணை வந்து பலவிதமாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த உப்பு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த உப்பு இருக்கிற நுண்ணுயிர்களை எல்லாத்தையும் கொன்னுட்டுருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பை தின்னவன், நம்ம தமிழில் சொல்லியிருக்கோம், உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ மண் உப்பாயிட்டு இருக்குங்களா, போய் ஒரு நாற்றை நடுறோமா, அந்த நாற்று நட்டவுடனே என்ன ஆகும்? இது வந்து அறிவியல் படி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மாசிஸ்ன்னு பேர். அதாவது எங்கே வந்து உப்பு அடர்த்தியாக இருக்கோ அதை நோக்கி தான் தண்ணீர் பாயும். இப்போ நான் உப்பு அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு மண்ணில் வந்து நான் வந்து நாற்றை வந்து நான் நடும் பொழுது நாற்றுல இருக்கிற தண்ணி எல்லாம் மண் இழுத்துக்கும். எப்படி? மண்ணிலிருந்து தண்ணி செடிக்கு போகிறத தாண்டி செடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை மண் இழுத்துக்கொள்வதால் செடி கருகி போகிறது. இது எதனால் நடக்குது? மண் உப்பானதால் நடக்கிறது. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சரி எனக்கு வந்து செடி வளரணும், அதனால என்ன பண்ணுறாங்க, நான் இந்த வருஷம் ஒரு 10 கிலோ நான் யூரியா போடுறேன்னா அடுத்த வருஷம் 20 கிலோ யூரியா போடுறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 3வது வருஷம் இன்னும் 40 கிலோ யூரியாவை போடுவாங்க. இது அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். அப்போ விவசாயிக்கு செலவும் அதிகம். அதாவது சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறதுனா இதுதான். காசை கொடுத்து ரசாயன உரத்தை வாங்கி மண்ணில் போட்டு மண்ணை உப்பாக்கி அதிலிருந்து வரக்கூடிய பதிவுகள் உணவுக்கும் போய் அந்த உணவை சாப்பிடக்கூடிய விவசாயிகள் குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் ஈவன் நம்மை போன்ற அனைவருக்கும் அந்த ரசாயன உரத்தின் கழிவுகள், எச்சங்கள் நம்முடைய உடம்பிலும் சென்று இன்னைக்கு ஏகப்பட்ட என்ன சொல்கிறது, புற்றுநோயாக இருக்கட்டும், ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய்களாக இருக்கட்டும், இன்னும் பலவிதமான நோய்கள் வந்து பெருகிட்டு இருக்கு. அப்போ இதிலிருந்து காப்பாற்றிக்கொள்ள, மண்ணை காப்பாற்றிக்கொள்ளவும் விவசாயி எத்தனை ஆயிரம் காசை வந்து பல்வேறு விதமான விதை வாங்கிறதுக்கு கொடுக்குறான், ரசாயன உரம் வாங்க கொடுக்குறான், பூச்சிக்கொல்லி வாங்க கொடுக்குறான், களைக்கொல்லி வாங்க கொடுக்குறான். எவ்வளோ கொடுப்பாரு ஒரு விவசாயி? அதெல்லாம் தாண்டி அவர் பயிரிட்டா அதை வந்து பாதி விலைக்கு, அடிமாட்டு விலைக்கு கேட்கக்கூடிய இடைத்தரகர்கள். அப்போ விவசாயியோட வாழ்வு நசிக்கப்பட்டு வருகிறது. அவர் விளைவிக்கக்கூடிய உணவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரும் பொழுது அந்த ரசாயன உரங்களின் எச்சங்களோடு, பூச்சிக்கொல்லிகளின் எச்சங்களோடு, களைக்கொல்லியின் எச்சங்களோடு நம்மை வந்து சேருகிறது. நம்ம தமிழில் இன்னொன்று சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க? எதை சாப்பிடுகிறாயோ அதுவாகவே நீ ஆவாய். அப்போ என்ன மாதிரி உணவை சாப்பிடுகிறோமோ அந்த மாதிரி அந்த உணவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தானே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அப்புறம் ஒரு கொஞ்சம் நாள் கழித்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு புற்றுநோயாகவோ இல்லை வேறு ஒரு விஷயமாகவோ இருக்கிறது. அன்னைக்கு ஒரு விவசாயியோட பேசும்பொழுது இந்த 18 மாதங்களாக பல்வேறு விவசாயிகளுடன் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இறைவன் ஏற்படுத்துகிறார்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு விவசாயி, அம்மா திருவதிகை அப்படிங்கிற ஒரு ஊர் ஒன்று இருக்குங்கம்மா, அந்த ஊரில் வந்து தெருவுக்கு தெரு வந்து அவ்வளோ புற்றுநோய் நோயாளிகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஐயா எப்படிங்க ஐயா எதனால் அப்படின்றப்ப அவருடைய ஒரு எண்ணத்தில் அவர் பார்த்த விஷயத்த வந்து அவர் சொல்கிறார். அம்மா அங்கே வந்து நிறைய கீரை பயிரிடுவாங்க, அந்த கீரை வந்து அதனால் அவங்களுக்கு கீரை வந்து தினசரி ஒரு உணவாக இருக்குது. அந்த கீரை வந்து 20-25 நாள் பயிருங்கம்மா, அதை வந்து நல்லா வளர்கிறதுக்கு பச்சை பசேல்னு வளர்கிறதுக்காக அவங்க நிறைய யூரியா வந்து போடுறாங்க. அந்த யூரியாவோட எச்சங்கள் நைட்ரேட்டாக மாறி அந்த கீரையை சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு உள்ளாரே செல்லும் பொழுது இன்னும் யூரியா மட்டுமல்ல வேற என்ன அவங்க போடுறாங்கன்னு தெரியாது, அதனுடைய எச்சங்கள் அவங்களோட உணவில் வழியாக அவங்களோட உடலுக்கு செல்லும் பொழுது அது அவர்களுக்கு பல்வேறு விதமான நோயை குடிக்கிறது. அவங்களுக்கு மட்டுமல்ல நம்ம எல்லாருக்குமே, அதாவது அப்போ எல்லாருக்கும் தானே வரணும்னு கேட்பீங்க. அதுதான் ஒவ்வொருத்தரோட உடம்பிலும் எவ்வளவு நுண்ணுயிரிகள் இருக்கிறது, அந்த நுண்ணுயிரிகளோட நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு இருக்கிறது, அவங்க சாப்பிடக்கூடிய உணவு முறை என்ன. இப்போ ஒரு 10 பேர் வந்து நல்ல உணவு முறையாக வந்து சாப்பிட்றாங்க. நல்ல உணவு முறைன்றப்ப வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு டயட், அதாவது தேவையான அளவு கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, அதாவது மாவுச்சத்தும் இருக்கணும், புரதச்சத்தும் இருக்கணும், விட்டமின் மினரல்ஸும் இருக்கணும், அதோடு கூட நுண்ணுயிரிகள் கொண்ட அந்த உணவு, நுண்ணுயிரிகளை வளர்ப்பதற்குரிய நார்ச்சத்து. அப்போ அதை நம்ம சாப்பிடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நல்ல சரிவிகிதமான உணவு சாப்பிடல, பேலன்ஸ் டயட் சாப்பிடல, சரிவிகிதமான உணவு சாப்பிடல அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து நிறைய மாவு சத்து சாப்பிட்றாரு, இல்லைன்னா நிறைய வந்து எண்ணெயில் வறுக்கப்பட்ட ஒரு உணவு சாப்பிட்றாரு, ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி உணவை சாப்பிடும் பொழுது அவங்க இந்த மாதிரியான காய்கறிகள் மூலமாக வரக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி எச்சங்கள், களைக்கொல்லி எச்சங்கள்லாம் அவங்க உடம்புக்கு போகிறப்ப சீக்கிரமாக அவங்க நோய்வாய்ப்பட்டு விடுகிறார்கள். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அதனுடைய அந்த சரிவிகிதமான உணவு இல்லாத பொழுது எத்தனை விதமான பிரச்சனைகள், அந்த அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்ம நிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய ரசாயன உரங்களின் எச்சங்கள். அப்போ அதை நாம் மாற்றுவதற்கு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜகத்குரு ஐயா போன்றவர்கள் இறைவனர்களால் ஒரு விஷயத்தை வந்து ஒவ்வொரு விவசாயம் தானே உருவாக்கி கொள்ள முடியும். அந்த அந்த உரத்தில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உரத்தில் இருக்கக்கூடியது வந்து இந்த நுண்ணுயிரிகள். சரி, இந்த நுண்ணுயிரிகள் வந்து எப்படி இந்த எச்சங்களிலிருந்து நம்மை காக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த நுண்ணுயிரி வந்து என்ன பண்ணுது, இதை தரை வழியாக விவசாயி மண்ணுக்கு கொடுக்கும் பொழுதும் சரி, இதை பயிர்களுக்கு தெளிக்கும் பொழுதும் சரி, ஐயா தயாரித்த இந்த குரு பஞ்சகவ்யம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்பன் நைட்ரஜன் விகிதம் வந்து 5:1. ஒரு பயிர் வளர்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனும் கார்பனும், அதாவது கரிமம் சொல்லக்கூடிய கார்பன், நைட்ரஜனும் வந்து தேவையாக இருக்கிறது. இந்த நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா யூரியா நமக்கு தேவையில்லை. நைட்ரஜன் வந்து காற்றிலேயே 78% இருக்கிறது. அதை வந்து ஆனால் செடியிலால் வந்து அப்படியே வந்து அதை வந்து கிரகிக்க கொள்ள முடியாது. அப்போ செடிகள் கிரகிப்பதற்கு ஏற்ப அதை மாற்றணும். அதை யார் மாற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிரிகள் மாற்றி கொடுக்கிறது. அப்போ இந்த நுண்ணுயிரிகள் நம்ம வந்து தரை வழியாகவும், இதை வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் குரு பஞ்சகவ்யம் எடுத்திங்கன்னா இதை வந்து நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 மில்லி தான் வேணும். ஏன்னா நம்ம 10 லிட்டர் தண்ணின்னு எடுத்தால் ஒரு 600 மில்லி குரு பஞ்சகவ்யம் இருந்தால் போதும். இப்போ ஒரு மண்ணுக்கு தெளிப்பதாக இருந்தால் 100 லிட்டர் தண்ணியில் ஒரு 10 லிட்டர் குரு பஞ்சகவ்யம் கலந்து நம்ம மண்ணுக்கு கொடுக்கும் பொழுது மண்ணில் ஏற்கனவே நுண்ணுயிரிகள் இருக்கிறது. அந்த நுண்ணுயிரிகளை இது வந்து உயிர்ப்பிக்கிறது. இதிலிருந்து போகிற நுண்ணுயிரிகளும் பல்கி பெருகுகிறது. ஒரு வேளைக்கு ரசாயன உரம் போடப்பட்டு மண்ணில் வந்து நுண்ணுயிரி இறந்திருந்தாலும் கூட இந்த குரு பஞ்சகவ்யம் கொடுக்கும் பொழுது மண்ணை இது உயிர்ப்பிக்கிறது, மண்ணிலே இந்த நுண்ணுயிரிகளை செலுத்துகிறது. சரிங்கம்மா, இதெல்லாம் ரைட்டு தான், ஏற்கனவே உப்பாக இருக்கே என்னாலும், அப்போ எப்படி வந்து அதை வந்து இந்த நுண்ணுயிரி வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நுண்ணுயிரி வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு எளிதாக புரிகிறபடி சொல்லணும்னா நம்மளோட இட்லி மாவு எடுத்துப்போம். இட்லி மாவு நம்ம அரிசியை வந்து ஊற வைக்கிறோம். ஊற வைக்கும் பொழுது எதற்காக ஊற வைக்கிறோம், ஏன் ஊற வைக்காமல் நம்ம பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊற வைக்கும் பொழுது
அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்தே நுண்ணுயிர்கள் பெருக ஆரம்பிக்கிறது. நம்ம உளுந்தில் நேச்சுரலாகவே சில நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது. இப்போ அரிசி மாவு அரைச்ச உடனே பார்த்தீங்கன்னா அது அப்படியே நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இறுகி தான் இருக்கும். அரிசி மாவு கொஞ்சம் நேரம் அப்படியே அரைச்சி விட்டுட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெலாம் கூட தண்ணியாக தான் நம்ம போட்டிருப்போம், ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறுகி தான் இருக்கும். அதற்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து அரைக்கும் போது உளுந்து வந்து நல்லா எப்பயுமே ஒரு காற்றோட்டமாக ஒரு நல்ல லேசானதாக இருக்கும். ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்த்து கரைச்சி உப்பு போட்டு சேர்த்து கரைக்கும் பொழுது நுண்ணுயிரி பெருகி அடுத்த நாள் அந்த வந்து புளிச்சு நம்ம அரை டப்பி வந்து வச்சுருந்தா அந்த மாவு வந்து நல்லா முழுமையாக பொங்கி புளிச்சு ஒரு டப்பியாக முழுமையாக வந்து இருக்கும். அந்த மாவு அடுத்த நாள் வந்து ஒரு கரண்டி வச்சு கலக்குனிங்கன்னா அப்படியே லேசாக இருக்கும். அதனால இட்லி ஊற்றினா நல்லா அப்படியே ரொம்பவும் மென்மையாக வந்து வரும் இல்லைங்களா? இப்போ இட்லி அந்த அரிசி வந்து இறுகி போயிருக்கக்கூடிய அந்த அரிசி மாவை அது வந்து உளுந்தோடு சேர்ந்து கலக்கும் பொழுது அது வந்து மென்மையானதாக ஒரு காற்றோட்டம் உள்ள ஒரு லைட்டான ஒரு லேசான ஒரு மாவாக அது உருவாகி நம்ம இட்லியை வந்து லேசாக நல்லா மென்மையாக கொடுக்குது. அப்போ இறுகி போயிருக்கும் உப்புக்களால் இறுகி போயிருக்கும் இந்த மண்ணை இந்த நுண்ணுயிரி எப்படி இட்லி மாவை வந்து அதை லேசாக்குதோ அதே போல் லேசாக்குதுன்னா என்னென்னா நல்ல காற்று உள்ளார புகும் மாதிரி அதை வந்து பண்ணுது. அப்போ இது வந்து மென்மையாக்கும். இந்த நுண்ணுயிரி வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மண்ணில் செலுத்தப்படும் பொழுது இந்த மண்ணை முதல்ல மென்மையாக்கும். அப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த உப்புக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு வந்து என்ன பண்ணுன்னா ஒரு செடி போடும் பொழுது அந்த செடியோட வேரை சுற்றி இதெல்லாம் போய் அப்படியே முண்டு முண்டாக போய் இருந்துக்கும். அப்போ என்ன ஆகுனா இந்த வேரினால் வந்து உள்ளே போய் தண்ணீரை உறிஞ்ச முடியாது, சத்துக்களை உறிஞ்ச முடியாது. அப்போ இந்த நுண்ணுயிரி என்ன பண்ணுன்னா அந்த உப்பை வந்து எடுத்து அந்த மண்ணில் வந்து பல்வேறு விதமான ஒரு கட்டமைப்பு இது வந்து அந்த கட்டமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கட்டமைப்பின்படி இந்த மண்ணை இந்த இருக்கிற உப்பை வந்து கீழே எடுத்துகிட்டு போயிடும். வேரை நல்லா ஆழமாக கீழே எடுத்துகிட்டு போகிறத விட அந்த வேர்லேருந்து இதை தள்ளி விட்டுரும். இந்த வேரை வந்து நல்லா ஆழமாக இப்போ ஏற்கனவே வந்து மண் வந்து மென்மையாயிடுச்சு, வேர் நல்லா ஆழமாக போகும் பொழுது அந்த உள்ளே இருக்கிற மண்ணில் இருக்கக்கூடிய நமக்கு நார்மலாக வேண்டிய என்பிகேன்னு சொல்லக்கூடிய பொட்டாசியமாக இருக்கட்டும், நைட்ரஜனாக இருக்கட்டும், மற்ற வேண்டிய பேரூட்டச்சத்துக்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாத்தையும் இது வந்து ஈஸியாக எடுப்பதற்கு உதவி செய்கிறது. எல்லாமே நுண்ணுயிரினால் மட்டும்தான் முடியும். அப்போ இந்த வேறு இதெல்லாம் எடுத்து இந்த கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து இந்த சத்துக்களை இதை வந்து கொடுக்கும் பொழுது பயிர்கள் வந்து இயற்கையாகவே அதற்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது. அப்போ சாறு உறிஞ்சும் பூச்சியாக இருக்கட்டும், இல்லைனா மாவு பூச்சியாக இருக்கட்டும், அவைகள் எல்லாம் வரும் பொழுது இப்போ இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து பூச்சி வருவதில்லை. அப்படி பூச்சி வரும் பொழுது ஆரம்ப காலத்திலேயே நாம் திரும்பவும் பயிர்களுக்கு வந்து இந்த குரு பஞ்சகவியத்தை வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 60 ml கலந்து நம்ம தெளிக்கும் பொழுது இம்மீடியட்டாக உடனடியாக அது அந்த பூச்சிகளை வந்து விரட்டி விடுகிறது, அழிப்பதில்லை, விரட்டி விடுகிறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடுச்சு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பொழுது இப்போ நம்ம உடம்புலேயே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் போது ஏதாவது வைரஸோ பாக்டீரியாவோ வரும் பொழுது தானாகவே வந்து உள்ளார வந்து அந்த வெள்ளை அணுக்கள் வந்து அதை அழிச்சிடுது, அதை பெருக விடுவதில்லை. அப்போ இந்த பூச்சியையும் அப்படிதான் பெருக விடுவதில்லை. அப்போ இந்த நம்மளோட எண்ணம் வந்து என்னவா இருக்குன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும்னு இருக்கு. மேற்கத்திய நாடுகளோட அமெரிக்கா போன்றவர்களோட எண்ணம் வந்து வன்மம் நிறைந்ததாக ஒரு வம்சத்தை ஒரு பூச்சியை நான் அழிப்பேன் அப்படிங்கிற கூடிய எண்ணம் இருக்கிறது. அப்போ அவனுடைய ஒரு எதிரி ஒருத்தன் இருக்கான்னா இன்னொருத்தன் வந்து காலம் முழுக்க அவன் வந்து அப்படியே இருக்க மாட்டான். அவனோட மனசுலையும் வந்து நான் இவனை வந்து எதிர்க்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய மனசுலையும் வன்மம் அதிகமாகும். அப்போ இந்த பூச்சிக்கு வன்மம் அதிகமாகிறது, தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டு தன்னை மீண்டும் என்ன சொல்கிறது அதைவிட அதிக சக்தியோடு அது வலுப்பெறுகிறது. அப்போ இந்த எங்கே பார்த்தாலும் இந்த களைக்கொல்லி ஆகட்டும் பூச்சிக்கொல்லி ஆகட்டும் இருக்கட்டும், களைகளுக்கும் பூச்சிகளுக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது.
நம்மளுடைய முன்னோர்கள் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும் போது அந்த பூச்சி வந்து சரி எனக்கு இந்த தாவரம் வேணாம், எந்த தாவரம் எனக்கு வசதியாக இருக்கோ அந்த தாவரத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கேற்ற ஒரு தாவரம் எங்கே இருக்கோ அது அங்கே போய் அது தன்னுடைய உணவை வந்து வளர்த்துக்கும். இதுதாங்க இந்த குரு பஞ்சகவ்யம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த 2 நாட்களாக நான் வந்து இப்படிலாம் வந்து ஒரு மேற்கத்திய நாடுகள் வந்து இப்பேற்பட்ட விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்களே, நம்ம விவசாயிகளுக்கு இதை புரிய வைக்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லி இதை எப்படி எடுத்துகிட்டு போக முடியும், அதற்காக வந்து கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறோம். அதற்காக பார்த்தீங்கன்னா நேற்று 2 போஸ்டர்லாம் வந்து ஏஐ வச்சு உபயோகப்படுத்தி நம்ம வந்து தயாரிக்கிறோம். அப்போ இறைவனிடம் வந்து ஆத்மார்த்தமாக மனசு வேண்டுது, ஐயா நாங்கள் இத்தனை விஷயங்களை இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் எங்களால் வந்து ஒரு 50-100 விவசாயிகளை தான் மாற்ற முடிஞ்சது, மற்றவங்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியவில்லையே, நாங்கள் என்ன ஐயா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மனசு தவிப்போடு வந்து நம்ம இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து குழுக்களில் வந்து பதிவு செஞ்சிட்ருக்கோம், வாட்ஸ்அப் குழுக்களில். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவன்மலையில் வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு மண் பாண்டம், அந்த மண்பாண்டத்தில் தண்ணி, அந்த தண்ணி மண்பாண்டம் எதை குறிக்கிறதுனா நாங்கள் வந்து ஏஐயில் வந்து இந்த குரு பஞ்சகவ்யம் போடும் பொழுது அப்போ வந்து அது காண்பித்த அது வந்து நாங்கள் ட்ரம்மு தான் யூஸ் பண்ணுறோம், பிளாஸ்டிக் ட்ரம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு சில விவசாயிகள் வந்து மண்பாண்டத்தை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க இந்த குரு பஞ்சகவ்யம் தயாரிக்க. ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ட்ரம் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த ஏஐ வந்து என்ன பண்ணுச்சுன்னா அது வந்து ஒரு படத்தை போடும் பொழுது அந்த மண் குடுவை தான் அது காமிச்சுது. அந்த குரு பஞ்சகவ்யத்தை வந்து ஒரு மண் குடுவையில் தயாரிக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சுது. அதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னபடி 30 லிட்டர் தண்ணி தான் நம்ம வந்து உபயோகப்படுத்துகிறோம். அப்போ இந்த மண் குடுவை, தண்ணீர், அதோட கூடிய ஒரு கை இயற்கை மண் நம்ம அதில் வந்து போடுவோம். அது எல்லாத்தையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரம்பு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூங்கில் குச்சி தான் வச்சு நம்ம இந்த கலவை வந்து கலக்கணும். இந்த கலவை செய்யும் பொழுது எந்த இடத்துலையும் நம்ம வந்து உலோகங்களான விஷயங்களை உபயோகப்படுத்தக்கூடாது. அலுமினியமோ இல்லை வேறு எந்த விதமான உலோகங்கள் கொண்ட ஒரு அன்னக்கூடையோ இல்லைனா வேறு ஏதாவது கரண்டி வச்சோ கண்டிப்பாக இதை கலக்கக்கூடாது. அப்போ மண் பாண்டம் இல்லைனா பிளாஸ்டிக் தான் வந்து இங்கே விவசாயிகள் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த கலப்பதற்கு பெரும்பாலும் 100% விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரக்குச்சியை தான் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க, ஒரு பெரம்பை தான் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த சிவன்மலையில் இத்தனை விஷயங்களும் அந்த பெரம்பும் அதில் வைக்க சொல்லியிருக்காங்க. அதோட கூட ஒரு ஏர் கலப்பை, அப்படியே அதை பார்த்த உடனே கண்ணில் தண்ணி, ஐயா அப்படின்னு சொல்லி மனசு அப்படி தவித்து இறைவன் திருவடியை தான் வந்து ஐயா அப்படின்னு சொல்லி உருகி நின்றது. ஏன்னா இப்போ இந்த கலப்பை வைக்கலைன்னா கூட நமக்கு இது எதற்காகன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்போ ஒரு அந்த மண் குடுவை, அதில் தண்ணி, அதில் வந்து கைப்பிடி மண், அதோட கூட இந்த கலப்பை, ஒரு பிரம்பு, இது எல்லாம் எதை வந்து காண்பிக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளோட குரு பஞ்சகவ்யத்தை காண்பிக்கிறது. இதை கேட்டுக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு விவசாயிகளும், ஐயா நீங்கள் வந்து ஒரு வெள்ளக்காரன் சொன்னான்னு சொல்லிட்டு ஜிஎம் ஃபுட்டையும் ரசாயன கொல்லியும், இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும் ஒரு விஷயத்தை பார்க்குறேன். எந்த ஊருன்னு தெரியல, ஒரு விவசாயி போயிட்டு ஏதோ ஒரு பூச்சி வருதுன்னு சொல்லி ரசாயன உர கடைக்கு போகிறாரு. ஐயா என்ன நான் போடணும்னு சொல்கிறாரு. அந்த ரசாயன உர கடைக்காரர் ஏதோ ஒரு ரசாயனத்தை சொல்கிறாரு. அதை போட்டு 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்லைங்க, அவர் எத்தனையோ ஏக்கர் வச்சுருந்தார், ஒரு 20 ஏக்கரோ என்னவோ, அத்தனை பயிரும் கருகிடுச்சு. ஐயா யாரோ சொல்கிற ஒரு விவசாயி ரசாயன உரம் விற்கக்கூடிய ஒரு கடைக்காரர் சொல்கிறாரு, அதை போய் வாங்குறீங்க, அதை போடுறீங்க, அது வந்து கருகுது. இருந்தாலுமே எல்லா விவசாயிகளும் அதையே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன்னா எங்களுக்கு மகசூல் வருமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படுறீங்க. இந்த குரு பஞ்சகவ்யம் உபயோகித்து விழுப்புரத்தை சேர்ந்த கனிமொழி அவர்கள் அவங்க மாமனாரோட சண்டை போட்டு எனக்கு ஒரு 40 சென்ட் நீங்கள் கொடுங்க. இந்த இடத்துல பாருங்க, இவங்களோட 40 சென்ட் பக்கத்துலேயே அவங்க மாமனாரோடது எத்தனை ஏக்கர்னு தெரியல, 1/2 ஏக்கரோ 1 ஏக்கரோ எவ்வளோ இருக்குது. 2 பேரும் ஒரே நெல் பயிரிடுறாங்க. ஆனால் அவங்க மாமனார் வந்து ரசாயன உரத்தை போடுறாங்க, இவங்க வந்து வெறும் குரு பஞ்சகவ்யத்தை மட்டுமே தெளிக்கிறார்கள், வேறு எதுவுமே பண்ணலைங்க. நிலத்தை நாட்டு நடுவதற்கு முன்பு நிலத்தை தயார் செய்வதற்கு அவங்க வந்து தக்கப்பூண்டு மட்டும் மடக்கி ஓட்டினாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். மண்ணை வந்து தழைச்சத்தை நம்ம கொடுக்கணும். தக்கப்பூண்டோ இல்லை நம்மாழ்வார் ஐயா அவர்கள்
சொன்ன அந்த பல்வேறு வகையான பயிர் வகைகளையோ நம்ம வந்து பலதானிய பயிர்களையோ போட்டு அதை மடக்கி ஓட்டு, அந்த மடக்கி ஓட்டினதுக்கப்புறம் அதை பூ பூப்பதற்கு முன்பு அந்த மடக்கி ஓட்டினதுக்கப்புறம் நீங்கள் குரு பஞ்சகவ்யத்தை தெளிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குரு பஞ்சகவ்யம் சீக்கிரமாகவே எல்லாத்தையும் மட்க வச்சிரும். இந்த குரு பஞ்சகவ்யம் தெளிக்கும் போது என்ன ஆகுன்னா, இது வந்து நுண்ணுயிர்கள் வந்து கார்பனையும் மண்ணில் அந்த எருக்களில் வந்து சேர்க்கிறது, மற்ற நுண்ணூட்ட சத்துக்களையும் வந்து செடிகளுக்கு எடுத்து கொடுக்கிறது, பெருட்ட சத்துக்களையும் எடுத்து கொடுக்கிறது, நைட்ரஜனையும் காற்றிலிருந்து எடுத்து நம்மளுடைய பயிர்களுக்கு கொடுக்கிறது. இப்போ கனிமொழி அவங்க வந்து இந்த குரு பஞ்சகவ்யம் மட்டுமே மாதத்தில் 2 முறை தெளிச்சாங்க. தேவைப்பட்ட பொழுது மண் வழியாகவும் கொடுத்தாங்க. இதை தாண்டி அவங்க வேற எதுவுமே செய்யலை. சரிங்களா? இப்போ கனிமொழியோட மகசூல் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 சென்ட்டுக்கு 1250, அதாவது 17.5 மூட்டைன்னு சொல்கிறாங்க. ஒரு மூட்டை வந்து 75 கிலோன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1250 கிலோ. ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.4 டன்னுக்கு மேலே வரும். அதே அவங்க மாமனார் போட்டது ஒரு ஏக்கருக்கு அவர்களுக்கு கிடைத்தது வெறும் 25 மூட்டை. 25 × 75 பெருக்கிக்கோங்க. அப்போ 40 சென்ட்ல இவங்க 17.5 மூட்டை எடுத்துட்டாங்க. அவங்க ஒரு ஏக்கருக்கு 25 மூட்டை தான் எடுத்திருக்காங்க. அதுவும் ரசாயன உரத்திற்கு அவர்கள் செலவு செய்தது 20,000 ரூபாய். அப்போ 20,000 ரூபாயும் போட்டு, அப்போ அந்த 20,000 ரூபாய் இவங்க மேலே 8 மூட்டை எடுத்தாங்க. அதை தாண்டியே அந்த 20,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. 40 சென்ட்ல இவங்க எடுத்ததும் அவர் ஒரு ஏக்கரில் எடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து லாபகரமாக இருக்கிறதுன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. நம்மாழ்வார் ஐயாவோட புக்கு படிக்கும் பொழுது ஒரு காலத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு 8 டன்னெல்லாம் பார்த்துருக்காங்களாம். அது அந்த காலத்தில் 8 டன்னெல்லாம் பார்த்துருக்காங்களாம். அப்படிலாம் நம்மளுடைய மண் வந்து வளமாக இருந்திருக்கிறது. அந்த வளத்தை வந்து நம்ம இன்னைக்கு குறைச்சிக்கிட்டே வந்திருக்கோம். அப்போ நம்மளுடைய மண் நமக்கு கொடுக்கும். அந்த மண்ணுக்கு தேவை வந்து நுண்ணுயிரிகள். இனி நுண்ணுயிர்கள் விவசாயம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த நுண்ணுயிரி விவசாயத்தையும் யாரையும் நீங்கள் சார்ந்து இருக்காமல் நீங்களே ஒவ்வொரு விவசாயியும் தானே நீங்கள் வந்து தானே தயாரித்து நீங்களே தெளிச்சுக்கலாம். நிறைய விவசாயி என்கிட்ட சொல்கிறது, அதை யாருமா உட்காந்து செய்யறது, நான் கடையில் போனால் காசை கொடுத்தா அவன் கொடுக்குறான், நான் வந்து தெளிச்சுட்டு போகிறேன். ஐயா, இன்னைக்கு இதே விஷயந்தான் வந்து இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்லையும் நடந்துட்டுருக்கு. நான் ஏன் இந்த தயிரை பொறுக்கணும், நான் ஏன் மாவு அரைக்கணும், நான் கடையில் காசு கொடுத்தா நான் வாங்கிட்டு போகிறேன், கடையில் காசு கொடுத்தா நான் தயிர் கொடுத்துட்டு போகிறான், நான் இதில் ஆப் வழியாக ஆர்டர் பண்ணால் எனக்கு ஃபுட்டு கிடச்சிடுது. எல்லாம் ரைட்டு தாங்க ஐயா, எல்லாருமே வந்து அது வந்து ரொம்ப எளிதாக இருக்கு, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அதோடு கூட பிற்காலத்தில் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான நோய்களும் வருகிறது. நம்மளே நம்ம வீட்டில் வந்து தயாரிக்கும் பொழுது நம்ம என்ன மாதிரி கழுவுறோம், என்ன மாதிரியான பாத்திரங்களை உபயோகப்படுத்துகிறோம், எவ்வளோ சுத்தமாக இருக்குது, இது அத்தனையும் நம்ம கண்ணு முன்னால் நடக்குது. நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த சோம்பேறித்தனத்தின் விளைவு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எதிர் விளைவு இருக்குது. அந்த சோம்பேறித்தனத்தின் விளைவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியம். அப்போ உங்களுக்கு மகசூல் வேணும், நீங்கள் உங்கள் மண்ணை வந்து ஐயா ஒவ்வொரு விவசாயியும் உங்களுடைய மண்ணை வந்து நீங்கள் உங்களுடைய தலைமுறைக்கு நீங்கள் கொடுத்துட்டு போக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மண்ணை மலடாகி கொடுத்துட்டு போக போகிறீங்களா, இல்லை வளமாக்கி கொடுத்துட்டு போக போகிறீங்களா? நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த உணவு நீங்கள் மக்களுக்கு சென்று சொல்வதற்கு முன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்கள். அப்போ வந்து நம்ம பாலை வந்து நம்ம ஒரு சொட்டு விஷத்தை கலந்து கொடுப்போமா நம்மளோட குழந்தைங்களுக்கு? அப்போ இதில் மட்டும் இந்த உணவில் மட்டும் நான் விஷமாக கலக்கிறேன்னு தெரியாமலேயே அதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவும் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக விஷயத்தை வந்து நம்ம வந்து கலந்து கொடுத்துட்ருக்கோம். அப்போ 20 வருஷம் 30 வருஷம் கழித்து அது வந்து திரும்பவும் வந்து ஒரு புற்றுநோயாக இல்லை வேறு எதுவும் நோயாக வருது. அப்புறம் மருத்துவமனைக்கும் அதற்கும் நடக்கிறோம், காசு செலவு பண்ணுறோம், மனசு வேதனை, உடல் வேதனை, எல்லா வேதனையும். அப்போ ஒவ்வொரு விவசாயியும் செய்ய வேண்டியது, நான் கடையில் போய் கொடுத்தா வாங்கிக்க முடியும்னா இங்கேயும் உங்களால் தயாரிக்க முடியாதுன்னு சொன்னால் இங்கே வந்து குரு பஞ்சகவ்யத்தை விற்பவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய எண்களை நாம் கொடுக்கிறோம், அவர்களிடம் நீங்கள் வாங்கி கொள்ளலாம்.
அப்போ தயவு செய்து நீங்கள் வேற எங்கேயோ ரசாயன உரத்துக்கு கொடுக்கக்கூடிய காசை உங்களால் தயாரிக்க முடியலன்னா இவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிங்க. இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் உங்களுடைய இடங்களிலேயே கிடைக்கக்கூடிய பொருட்கள். இதில் செய்யக்கூடிய அந்த நீங்கள் நேரமும் ஆகட்டும் இல்லை உழைப்பாகட்டும் ரொம்பலாம் இல்லைங்க ஐயா. ஒரு 2 மணி நேரம் ஆகலாம் உங்கள் கற்றாழையும் நீங்கள் வந்து இயற்கை மேலையும் அரைப்பதற்கு. இயற்கை மேலே 2 கிலோ நீங்கள் வந்து போய் வாங்கிட்டு வரணும். அதுவும் உங்களுக்கு இயற்கை மேலே வேணும்னாலும் சொல்லுங்கள், அதையும் நம்ம வந்து கொரியரில் அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்ணுறோம். இயற்கை மேலையாக இருக்கட்டும், வெப்பாலையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கம்மார் வெற்றிலையாக இருக்கட்டும், அதையுமே வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு சொல்லி நம்ம வந்து யாருக்கு வேணும்னு சொல்லுங்கள், யூடியூப்பில் இந்த கமெண்ட்டில் போடுங்க, நம்ம அதற்குமே ஏற்பாடு பண்ணுகிறோம். ஆனால் கொஞ்சமாவது நீங்கள் வந்து ஒரு முயற்சி எடுத்து இதனை இந்த மழை தண்ணீரையோ இல்லைன்னா வந்து உங்கள் போர் வாட்டர்ன்னு சொல்லக்கூடிய ஆழ்துளை கிணறு நீரையோ குளோரின் இல்லாத நீரையோ நீங்கள் வந்து எடுத்து இந்த கற்றாழை எருக்கம் அதுக்கப்புறம் சாணம் கோமியம் சர்க்கரை கலந்த இதை செய்து 7 நாட்கள் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அப்பப்போ காலையிலையும் மாலையிலையும் கலக்க வேண்டியது தான் ஐயா. இப்போ நீங்கள் இந்த டைமை நீங்கள் இங்கே நேரத்தை இங்கே கொடுக்கறதுனால நீங்கள் என்ன உங்களுக்கு மிச்சமாகுதுன்னா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் பூச்சி வந்ததுக்கப்புறம் ஐயோ பூச்சி வந்துடுச்சேன்னு பயப்படுறீங்க. அந்த பூச்சிக்கு போய் கடையில் போயிட்டு மருந்து காசு செலவு பண்ணி மருந்து வாங்குறீங்க. அதை திரும்பவும் வந்து அதை தெளிப்பதற்கு ஆளை தேடுறீங்க. எவ்வளோ உழைப்பு, எவ்வளவு நேரம் வீணாகிறது. அப்போ இது நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் நான் எப்படி நம்புறது ஐயா? நாங்கள் எத்தனையோ இப்போ விழுப்புரத்தை சேர்ந்த மகேஷ் என்பவர் வந்து அதே மாதிரி அவருக்கும் வந்து ஒரு 1/2 ஏக்கர் தான் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. மணிலா கொட்டையை அவங்க போட்டாங்க. அவரும் கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு அவங்க 1/2 ஏக்கர் போட்டாங்க. 1/2 ஏக்கரோ இல்லை 40 சென்ட்டை போட்டாங்க. 1800 கிலோ அவர் வந்து அந்த மணிலாவை பார்த்திருக்கிறார். அதாவது அவர் 1 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5 டன் வந்து எனக்கு கிடைச்சிருக்கமா, நான் 1 ஏக்கருக்கு போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு மாடி தோட்டம், வீட்டு தோட்டம் இதெல்லாம் நம்ம 18 மாதங்களாக இங்கு உங்களிடம் பேசுவதற்கு முன்பு நம்ம வந்து ஒரு முகநூலில் இருக்கக்கூடிய முதல்ல ஆரம்பித்தது வந்து மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்தோம். அப்படி உபயோகப்படுத்துகிறவங்க அத்தனை பேரும் பூக்காத செடி பூத்தது, காய்க்காத மரம் காய்த்தது இது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இல்லை டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குன்னா ஐயா நீங்கள் முதல்ல வந்து ஏதாவது கொஞ்சமான ஒரு பகுதியை எடுத்து உபயோகப்படுத்தி பாருங்கள். ரசாயன உரமும் போடுங்க ஒரு பகுதியில் வந்து இந்த குருபஞ்சகவையும் போடுங்க. 3 மாதம் பாருங்கள் எப்படி வந்து உங்களுக்கு அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது, அதனுடைய விளைச்சல் எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்கள் கண்ணால் பாருங்கள். ஏன் எப்போ பார்த்தாலும் யாரோ சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு கேட்கணும். நீங்களே அதை உங்களே செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டு செடிகளுக்கு போட்டு பாருங்கள். வீட்டில் மாமரம் இருந்தால், எலுமிச்சை மரம் இருந்தால், என்னென்ன செடிகள் இருக்கோ அது அனைத்துக்கும் போட்டு பாருங்கள். இது 1 லிட்டர் 100 ரூபாய்க்கு அவங்க வந்து விலைக்கு வேண்டும் என்றால் 1 லிட்டர் 100 ரூபாய்க்கு கிடைக்கிறது. விலைக்கு வேண்டாம், நீங்களே உருவாக்கி கொள்ள முடியும்னா நீங்களே உருவாக்கி அதை உபயோகப்படுத்தி பாருங்கள். அப்போ நீங்கள் உபயோகப்படுத்தி பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு இறைவனே வந்து சிவன்மலை ஆண்டவன் அந்த இதில் வந்து காமிச்சிருக்காங்க. வேற எது வேணாலும் வச்சிருக்கலாம், எத்தனையோ பொருட்கள் அங்கே வைக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மண்பாண்டம், தண்ணீர், பிரம்பு, மண், ஏற்கலப்பை இப்படி எல்லாத்தையும் சேர்த்து அவன் வந்து நமக்கு வந்து இறைவன் வந்து ஒரு வழியை வந்து காமிக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு விவசாயியிடம் நான் கேட்டுக்கொள்வது, விவசாயி அல்லாத மற்றவர்களிடம் நான் கேட்பது, விவசாயிகளிடம் கேட்பது, இதை உபயோகப்படுத்தி பாருங்கள். விவசாயி அல்லாத மற்றவர்கள் உங்களுடைய உணவு எங்கிருந்து வருகிறது, அந்த உணவில் என்ன மாதிரியான உரங்களை உபயோகப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு ஒவ்வொரு தட்டுக்கு போகிற அந்த சாப்பாடை குறித்து யோசியுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால் யோசியுங்கள். இதை போன்ற விஷயங்களை உங்களை சேர்ந்த விவசாய குடும்பங்களுக்கு, நண்பர்களுக்கு எடுத்து செல்லுங்கள். நம்ம மண்ணை காப்பதற்கு நம்ம எல்லையில் போய் நம்ம துப்பாக்கி ஏந்தி ரத்தம் சிந்தி கஷ்டம்லாம் பட வேணாங்க. கொஞ்சம் யோசியுங்கள், கொஞ்சம் உழைப்பை கொடுங்கள். நான் உங்கள் உழைப்பை கொடுங்கன்னா எக்ஸ்ட்ரா உழைப்பெல்லாம் கேட்கலைங்க ஐயா. நீங்கள் எக்ஸ்ட்ரா உழைப்பே போட வேணாம், உங்கள் உழைப்பையே இது கம்மி பண்ணுதுன்னு தான் சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்ரத்தையோடு வந்து நான் இதை சொல்கிறாங்க, நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக அதை செய்து பாருங்கள். மண்ணில் வந்து இன்னைக்கு நான் பார்க்குறேன் ஒரு விவசாயிலாம் வந்து செருப்பு போட மாட்டாங்கிறாங்க ஐயா. மண்ணை வந்து அந்த அளவுக்கு தாய் போல நேசிக்கிறாங்க, இறைவனை போல பார்க்குறாங்க, செருப்பு போட மாட்டேங்கிறாங்க. ஆனால் செருப்பு கூட போடாத
எனக்கு கண்ணில் தண்ணி வருது. செருப்பு கூட போட மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த இப்படிப்பட்ட விவசாயிகள், ஆனால் மனமு வந்து இந்த ரசாயன உரத்தை போடுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? என் மண் மேல் நான் செருப்பை போட்டு நான் நடக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இப்படி தெரிஞ்சே வந்து அந்த மண்ணை கொன்னிட்டு இருக்கீங்களே, இது நியாயமா? இது தெரிந்து செய்கிறீர்களா, தெரியாமல் செய்கிறீர்களா? இப்போ ஏற்பட்ட ஒரு உரம் எனக்கு சரி, இத்தனை நாளாக எனக்கு என்ன போடுறதுன்னு தெரியல. இயற்கை விவசாயம்னு சொல்கிறாங்க, ஒரு புறம் உயிர் கரைசல்னு சொல்கிறாங்க, ஒரு புறம் மீன் அமிலம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு என்னால் செய்ய முடியல, அது செஞ்சு வச்சா வந்து வீணாக போயிடுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ வேறு ஒரு உரம் வந்திருக்கு, இது 6 மாதம் நல்லா இருக்கும். ஒருவேளை இதில் வந்து உங்களுக்கு வந்து பூச்சி வந்தாலுமே நீங்கள் வடிகட்டி அது மேலே பூஞ்சை பூக்காது. அதை ஒழுங்காக பராமரிச்சிங்கன்னா இந்த உரம் வந்து 6 மாதம் வரையும் கெடாமல் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு மாதம் கூட நீங்கள் தயாரிச்சுக்கலாம் ஐயா. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஒவ்வொரு மாதமுமே தயாரிச்சுக்கலாம். ஏன்னா இது தயாரிப்பதற்கு உங்களுக்கு தேவை 7 நாட்கள் மட்டும்தான். கடைக்கு போய் மூட்டையாக அந்த ரசாயன உரத்தை ஒரு வண்டியிலையோ இதுலேயோ போய் அவங்ககிட்ட காசை கொடுத்து, அது வேற இன்னைக்கு ஒரு விவசாயி வந்து போடுறாரு. யூரியா கேட்டால் அவருக்கு சொல்கிற ஒரு உரத்தை வாங்கினா தான் யூரியாவே கொடுப்பாராம். ஒரு பக்கம் இந்த நம்ம வெளிநாட்டு சக்திகள் வந்து என்ன சொல்கிறது, நான் சொல்கிறதெல்லாம் கேளு, அப்போ தான் நான் வந்து உனக்கு வேண்டியதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி எண்ணெயாகட்டும் இல்லைனா யூரியாவாக இருக்கட்டும், நாளைக்கு அந்த கொண்டு வருவாங்க, நான் சொல்கிறத கேளு, அப்போ தான் நான் உனக்கு இதெல்லாம் நான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னையா பண்ணுவோம் நம்ம? அப்போ ஏதோ ஒரு சக்தியிடம் அடிமைப்பட்டு நம்ம நாடு அடிமைப்பட்டு இருந்தப்போ வந்து எத்தனையோ விடுதலை போராட்ட வீரர்களை வந்து ரத்தம் சிந்தி தங்களுடைய வாழ்க்கையை இழந்து காப்பாற்றினாங்க. இப்போ அவங்களோட சொந்த மண்ணை, உங்களோட நிலத்தினோட சொந்த மண்ணை வந்து செருப்பு போடாமல் நான் நடக்கிறேன், நான் அந்த மண்ணை மதிக்கிறேன்னு சொல்லக்கூடிய விவசாயிகளான நீங்கள் அந்த நீங்களே உங்கள் கையாலேயே அந்த விவசாய மண்ணில் வந்து ரசாயன உரத்தை போட்டு உங்கள் கையாலேயே அந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டு இருக்கிறீர்களே, இது உங்களுக்கு தெரிந்துதான் செய்கிறீர்களா? இந்த பதிவை கேட்ட அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து இதை செய்வீர்கள் என்றால், அப்போ நீங்கள் செருப்பு போடாமல் நடக்கிறதுக்கு அது சும்மா ஒரு கண் துடைப்பான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு செருப்பு போடாமல் நடந்து என் மண் எனக்கு தாய், என் மண் என்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் மாறுங்கள், ரசாயன உரத்திலிருந்து மாறுங்கள். இந்த குரு பஞ்சகவியத்திற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள். அதை உபயோகப்படுத்தி பார்த்து விட்டு அதனுடைய விளைச்சல் எப்படி இருக்கு, அப்போ விளைச்சல் வரலைன்னா அன்னைக்கு வந்து சொல்லுங்க ஐயா, அம்மா இதில் வந்து விளைச்சல் வரல, நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்களேம்மா எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக தான் நீங்கள் சொன்னீங்கன்னு நீங்கள் வந்து சொன்னீங்க, இன்னைக்கு விளைச்சல் வரலன்னு அன்னைக்கு கேளுங்க ஐயா. அப்பொழுது அப்படி வரவில்லை என்று யாரெல்லாம் சொல்கிறீர்களோ, நாங்கள் இந்த குரு பஞ்சகவியத்தை இந்த பதிவை குறித்து வெளியிடக்கூடிய இதே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த தம்பியை வந்து இந்த குழு, ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்குது, அந்த வாட்ஸ்அப் குழுவோட லிங்க் கொடுக்குறோம், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து வரலை அப்படின்னு சொன்னால், அம்மா அன்றைக்கி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நாக்கப்படுங்கிற மாதிரி எங்களை வந்து நாளைக்கு 4 கேள்வி நீங்கள் தாராளமாக கேளுங்க ஐயா. அப்போ நாம் எல்லாம் இணைந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து இது நல்லா வரும்னு சொல்கிறோம், யாரோ வெளிநாட்டுக்காரன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுறீங்க, நாங்கள் இதை நல்லா வரும், நம்மளுடைய வள்ளலார் வழி வந்தது, சித்த மருத்துவ வழி வந்தது, நம்ம தமிழ் வழி வந்தது, நம்மளுடைய தமிழ் மரபு வந்து நாளை விவசாயிகள், நாளை மக்கள் வந்து உயிரினங்கள் வந்து உணவுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு விதைகளை வந்து கும்பத்தில் சேர்த்த அந்த தமிழ், எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொன்ன தமிழ், வள்ளலாரோடையது எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க, ஒரு உயிருக்கும் தீங்கு நேரக்கூடாது, அப்படி வந்த வழியில் வந்த அந்த ஜெகத்குரு ஐயா அவர் வந்து, நான் இப்போ அவருக்கு எனக்கு என்ன தொடர்புன்னா, அவரை நான் நேரடியாக பார்த்தது கூட கிடையாது. அவருடைய குழுவில் வந்து இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு தம்பி ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த குழுவில் வந்து நான் வந்து அவர் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து பொறுமையாக நான் வந்து அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து டிசம்பர் 2024 இந்த ஒரு உரத்தை தயாரிச்சுட்டு அவர் கதறாரு, ஐயா நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் தயாரிச்சிருக்கேன், ஆனால் யாருமே அதை உபயோகப்படுத்தி பார்க்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ மிகப்பெரிய மண்ணை காப்பாற்றக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அவர் வந்து அந்த குழுவில் வந்து ஒரு ஆடியோ போடும்போது மனசு பதறும், இவர் என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இவர் சொல்கிறதுல உண்மை இருக்கா
அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நான் வந்து என்ன பண்ணேன், சரி இவர் இந்த அளவுக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முகநூல்ல இருக்கிற ஒரு 50 பேரை சூஸ் பண்ணி நாங்களே அதை செஞ்சு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பிச்சோம். கொரியர் காசு செலவு பண்ணி இதை செஞ்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சோம். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு பின்னூட்டம் கிடைச்சது. அப்ப இருந்து இதுல இவ்வளோ விஷயம் இருக்கா, ஏன் அப்போ ஆரம்பிக்கும் போது இது நல்லா வளருதுன்றது மட்டும்தான் தெரியும் ஐயா. ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த மரபணு மாற்றப்படக்கூடிய விஷயங்கள், ஏதோ நம்ம அமர்நாத்ன்ற கீரியை அழிக்கக்கூடிய விஷயங்கள், நம்முடைய ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வந்து நம்மளுடைய வேப்ப அதாவது வேப்ப மரங்களையும் முருங்கை மரங்களையும் போன்ற முருங்கை பவுடர், வேப்பம் பவுடர்லாம் கூட அலோ பண்ணுறதில்ல. அப்போ ஒரு நாடு வந்து தன்னுடைய விவசாயத்தை பாதுகாப்பதற்கு இவ்வளோ விஷயங்களை அவங்க பண்ணுறாங்கன்னா, அப்போ நம்ம வந்து எவ்வளோ பண்ணணும்? அப்போ நம்ம நாட்டோட தலைவர்கள் பண்ணல, அதுக்கு போனோன்னா நம்ம அது முடிவே இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணணும் இல்லையா? அப்போ ஒரு விவசாயி கையில் இது இருக்கும் பொழுது நம்ம ஏன் மற்றவங்கள தலைவர் பண்ணல, ஏன் அவங்களே போய் நம்ம நாடணும்? இப்போ இந்த குரு பஞ்சகவ்யம், அதுவும் கடல் நீர் போட்ட குரு பஞ்சகவ்யம் வறட்சி நிலையிலையும் கூட இது வந்து ஒரு 10 நாள் தண்ணி இல்லைன்னா கூட பயிர் வந்து பசுமையாக இருக்குங்க ஐயா. ஏன்னு கேட்டிங்கன்னா வேறு ஆழமாக போகுது. அப்போ அதுக்கு வேண்டிய தண்ணீர் அங்கேருந்து இழுத்துக்குது. அப்போ ஒரு பெரும் மழை பெய்தாலும் ஒரு காற்று அடித்தாலும் கூட அந்த நெல் வந்து பயிர் வந்து கதிர் வந்து சாயறதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அகைன் அதுக்கு கீழே வேறு ஆழமாக போகுது. அப்போ ஒரு பயிர் கூட ரொம்ப அழகாக ஒரு தனக்கு வந்த ஒரு அப்படியே பயிர் வந்து இந்த குரு பஞ்சத்தை நேசிக்குதுங்க ஐயா. அப்படியே தளதளன்னு ஐயா கடைசியாக எனக்கு ஒரு நல்ல ஒரு உரத்தை கொடுத்தியேன்னு சொல்லி தளன்னு வளருது. ஆனால் விவசாயிகளான உங்களை நம்ப வைப்பதற்கு நாங்கள் இன்னும் எந்த அளவு நாங்கள் பாடுபட முடியும்? நாங்கள் வந்து இதை வந்து இலவசமாக கூட கொடுத்தோம். நாங்கள் இதை இலவசமாக கொடுத்தா விவசாயிகள் எங்களை கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வினா, எப்படி நீங்கள் இலவசமாக கொடுக்குறீங்க? அதாவது வேற எங்கேயோ இலவசமாக எதோ கொடுக்குறாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு அரசியல் கட்சிகளுக்கு எதோ பண்ணுறாங்க. அதெல்லாம் கேள்வி கேட்காதவங்க மண்ணை வாழ வைக்க வேண்டும், விவசாயியை வாழ வைக்க வேண்டும் அப்படின்ட்டு நாங்கள்லாம் காசை போட்டு என்னுடைய மண்ணுக்காக நான் இப்போ நாங்களாம் வந்து திருவாசகம் படிக்கிற ஆளுங்க. திருவாசகம் படித்து முடித்தா நாங்கள் வந்து அன்னதானம் பண்ணுவோம். நான் அன்னதானம் பண்ணால் ஒரு 10 பேருக்கு பண்ணலாம், 20 பேருக்கு பண்ணலாம், 100 பேருக்கு பண்ணலாம். சரிப்பா நான் ஒரு 1000 பேருக்கே பண்ணுறேன்னே வச்சுக்கோங்க. ஆனால் நான் அந்த காசை வந்து அன்னதானம் பண்ணுவதற்கு பதிலாக நான் இந்த உரத்தை தயாரிப்பதற்கு நான் கொடுக்கும் பொழுது அதன் மூலம் வந்து அந்த நுண்ணுயிரிகளை நான் பெருக்கி என்னுடைய மண்ணுக்கு நான் கொடுக்கும் பொழுது நான் கோடிக்கணக்கான உயிர்களுக்கு, நுண்ணுயிர்களுக்கு நான் அன்னதானம் செய்கிறேன். அதிலிருந்து பெறக்கூடிய அந்த உணவு வந்து எத்தனையோ மக்களுக்கு போகும் பொழுது அதன் மூலம் நான் அன்னதானம் செய்கிறேன். அவ்வாறு தான் நாங்கள் எல்லாமே இதற்கு காசு கொடுத்தோம். இதை கேள்வி கேட்குறாங்க, அது எப்படி நீங்கள் சும்மா கொடுப்பீங்க? அப்போ நாங்கள் சும்மா கொடுக்கறத நிறுத்த வேண்டியதாக போய்விட்டது. அப்போ அவரவர்களே செய்து கொள்ளக்கூடிய விஷயங்களை வந்து எத்தனையோ முறை வந்து எத்தனையோ குழுக்களில் நாங்கள் பேசுகிறோம். இது போன்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமாகவும் நாங்கள் கொண்டு வரோம். ஐயா, நாங்கள் கேட்பது உங்கள் எல்லாரும் நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். இந்த பதிவை, காணொலியை தயவு செஞ்சு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் எதிர்க்க நாங்கள் வேறு ஏதாவது பிரச்சனைகள் சொல்கிறீங்களா கமெண்ட்டில் போடுங்க ஐயா, நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து உழைப்போம். இதில் இருக்க ஏதாவது தவறு இருந்தால் அதை சுட்டி காமிங்கள். அப்போ அந்த தவறை வந்து எப்படி வந்து சரி செய்து கொள்வது அப்படிங்கிறத எல்லாருமே சேர்ந்து சிந்திப்போம். நம்ம மண்ணை காப்பதற்கு சேர்ந்து உழைப்போம். இதை வந்து ஏளனமாக பேசுவதற்கோ இல்லைனா வந்து காதில் கேட்டுட்டு விட்டு போவதற்கோ நம்ம அப்படி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம மண்ணை அலட்சியப்படுத்தி விட்டு எந்த ஒரு நாகரிகம் மண்ணை மதிக்காமல் இருக்கிறதோ அந்த மண்ணிலிருந்து தான் எல்லாமே வருது. நம்ம மிகப்பெரிய ஒரு டாக்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். சாப்பாடு இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அந்த சாப்பாடு எங்கேருந்து வருதுன்னா களைக்குள்ளையை தயாரிக்கிறான்ல வெளிநாட்டுக்காரன், பூச்சிக்குள்ளையை தயாரிக்கிறான்ல, அவனால் வந்து உணவை தயாரிக்க முடியுமா? ஏன் அந்த உணவை எப்படி தயாரிக்கிறதுன்னு அவன் வந்து பார்க்கலாம்ல. அந்த வேற எதையோ தயாரிக்கக்கூடிய அவனால் வந்து அந்த உணவை தயாரிக்க முடியுமா? அந்த உணவு மண்ணிலிருந்து மட்டும்தான் வரும்.
அப்போ அந்த மண்ணை காப்பாற்றுவது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய மண்ணில் என்ன செல்கிறதோ, நம்ம மண்ணும் உடம்பும் இரண்டும் ஒன்றே. மண்ணுக்கும் மனிதனோட உடலுக்கும் நுண்ணுயிரி தேவை. தயவு செய்து இந்த நுண்ணுயிரி விவசாயத்தை புரிந்து கொண்டு அதை நீங்கள் கடையில் வாங்க வேணாம், நீங்களே உற்பத்தி செய்து கொள்ளுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூடிய சீக்கிரம் இதற்கான இணையதளத்தையும் உங்களுக்கு நம்ம வந்து அதை வந்து உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். அதில் வந்து உங்களுக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நாங்கள் கொடுக்கிறோம். திரும்பவும் சொன்னது போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த தம்பியை வந்து இந்த பசுமை விவசாயம், அந்த தம்பி தான் எங்களுக்கு வந்து முன் வந்தார், நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த பசுமை விவசாயம் தம்பிக்கு வந்து நாங்கள் இந்த காணொலியை கொடுத்து இதை வந்து நம்ம வந்து ஒரு குரல் பதிவாக கொடுத்து அந்த தம்பி வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப் குழுவை வந்து அங்கே பதிவு செய்ய சொல்கிறோம். அப்போ அதன் வழியாக இணைந்து கேளுங்க. ஏதாவது தவறு இருந்தா இல்லை ஏதாவது உங்களுக்கு வந்து புரியலையா கேளுங்க. அனைவரும் சேர்ந்து நம்ம வந்து இந்த மண்ணை காப்பாற்றுவோம், நம்மளுடைய தலைமுறையை காப்பாற்றுவோம். உங்களுடைய வாழ்வாதாரத்தை, விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். யாரையும் சார்ந்து இருக்காதீர்கள். ஒரு அரசியல்வாதியோ இல்லை வேற யாரோ வந்து நமக்காக எந்த விஷயத்தையும் இன்றைய காலகட்டத்தில் செய்ய தயாராக இல்லை. ஆனால் இன்று கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகத்குரு ஐயா மூலமாக இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். அதை வந்து சிவன்மலை அந்த உத்தரவு மூலமாகவும் காண்பித்திருக்கிறார். இனி உங்களுடைய விதியும் உங்களுடைய மண்ணின் விதியும் உங்களின் கையில். இதை போன்றெல்லாம் என்னால் பேச முடியுமான்னு தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கொண்டு பேசினேன். 1 மணி நேரம் 16 நிமிஷம் வந்து பேசியிருக்கேன். எங்கே எதையும் எழுதி வைத்து பேசவில்லை. இதை பேசக்கூடிய சக்தியையும் அந்த பேசக்கூடிய எண்ணத்தையும் அந்த கருத்துக்களையும் கொடுத்தது இறைசக்தி. அப்படி அந்த உணர்வை கொடுத்த அந்த இறைவனின் திருவடியை வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மண்வளம் பெருகட்டும். நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐம்பூதங்கள் என்று சொல்லக்கூடிய மண், நீர், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதை 5ஐயும் வணங்கக்கூடிய கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். நேற்று வந்து ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பார்த்தேன். அதுவும் இறைவன் காண்பித்த ஒரு வீடியோ. 105 வயதான அந்த மூதாட்டி வந்து காலையில் எழுந்ததும் சூரியனுக்கு நமஸ்காரம் செய்து சூரியனுக்கு நன்றி சொல்கிறார்கள். ஏனால் சூரிய ஒளி இல்லை என்றால் நமக்கு வந்து இன்று உணவு கிடையாது, எதுவுமே, நீரும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ அந்த மூதாட்டி, அந்த பாட்டியம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு அந்த கண்ணு முன்னாடி நிற்குது. அந்த பதிவையும் இந்த தம்பியை நான் இதில் சேர்க்க சொல்கிறேன். அவர்கள் வந்து அந்த சூரியனுக்கு நன்றி சொல்கிறார்கள். அதுபோல் நாம் அந்த சூரியனுக்கும் நம்ம ஐம்பூதங்களுக்கும் இறைவனுக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நமக்கு இறைவன் காண்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லி அதை ஒவ்வொரு விவசாயம் உருவாக்க ஆரம்பியுங்கள். இதை கேட்கும் விவசாயி அல்லாத மற்றவர்களும் விவசாயிகளுக்கு இதை எடுத்துச் செல்லுங்கள். நன்றி. சிவாய நம.